إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, நேற்றைய பாடத்திலே நாம் தொழுகையுடைய அமல்களை பார்த்து வந்தோம். இப்போது நாம் விட்ட இடத்திலிருந்து இன்னும் சில பகுதிகளை பார்ப்போம். 23வது அல் ஜுலூசு பைன ஸஜ்தத்தைனி வத்துமஅனீனது ஃபீஹ். இரண்டு சுஜூதுகளுக்கும் இடையிலே உட்காருவதும் அதிலே தாமதிப்பதும், அமைதியாக இருப்பதும், அதாவது தாமதிப்பது. தொழுகையுடைய அர்கான்களிலே உள்ளதுதான் இரண்டு சஜிதாவுக்கும் இடையிலே அமர்வது. இரண்டு சஜிதாவுக்கும் இடையிலே அமர்வது கட்டாயம். அதிலே கொஞ்ச நேரமாவது இருக்க வேண்டும். இல்லை துமஅனீனா அவசியமானது. சஜிதா செய்துவிட்டு எழுந்துவிட்டு உடனேயே போக முடியாது. ஒரு சிறிதளவு நேரம் அங்கே துமஅனீனா என்பது இருக்க வேண்டும். இதற்கு ஆதாரம் நாம் ஏற்கனவே பார்த்த ஹதீஸ்களிலே இருக்கிறது. தொழுகை பிழையாக தொழுதுவதற்கு நபி அவர்கள் கற்றுக் கொடுக்கும் பொழுது ثم اسجد حتى تطمئن ساجدا ثم ارفع رأسك ثم ارفع حتى تستوي وتطمئن جالسا. நீங்கள் சுஜூத் செய்யுங்கள், சுஜூதிலே தாமதியுங்கள், பிறகு சுஜூதிலிருந்து எழுந்து நில்லுங்கள் என்று சொல்கிறார்கள். எழுந்து உட்கார்ந்திருங்கள், சுஜூதிலிருந்து தலையை தூக்கி தத்மஇன்னு ஜாலிசன், உட்கார்ந்து தாமதிக்க வேண்டும். ثم اسجد, பிறகு சுஜூத் செய்வீராக, حتى تطمئن சாஜிதா, சுஜூதிலே நீங்கள் தாமதிக்கும் வரையில். எனவே இரண்டு சுஜூதுகளுக்கும் இடையிலே உட்காருவது பற்றி இந்த ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடத்திலே என்ன ஓத வேண்டும் என்றால், இரண்டு சஜிதாக்களுக்கும் இடையிலே ரப்பிஃபிர்லி ரப்பிஃபிர்லி என்று ஓதலாம். ஹதீஸிலே வந்திருக்கிறது. எனவே அதை 3 முறையும் ஓதலாம், அல்லது அதை விட அதிகமாகவும் ஓதலாம். அதற்கு காரணம் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸிலே அவர்கள் என்ன சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தொழுகை பற்றி, நபி அவர்களுடைய இரவு தொழுகையை பற்றி அவர்கள் சொல்கிற பொழுது, நபி அவர்கள் 2 சுஜூதுகளுக்கும் இடையிலே உட்கார்ந்து ரப்பிஃபிர்லி ரப்பிஃபிர்லி என்று சொன்னார்கள். மிஸ்லமா கான காயிமன், இன்னும் பல அறிவிப்புகளும் வந்திருக்கின்றன. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூது செய்ததை போன்ற அளவு, அல்லது நின்ற அளவை போன்ற அளவு, இஅ்திதாலில் இருந்த அளவை போன்று இந்த இடைப்பட்ட இருப்பிலும் சுஜூதுக்கும் இரண்டு சுஜூதுகளுக்கும் இடைப்பட்ட அந்த இருப்பிலே, ஜுலூஸிலே நபி அவர்கள் இருந்தார்கள் என்று ஹதீஸிலே வந்திருக்கிறது. எனவே இந்த இடத்திலே ரப்பிஃபிர்லி ரப்பிஃபிர்லி என்று 2 முறை மாத்திரமல்ல, எத்தனை முறையும் சொல்லலாம் என்பதுதான் சரியானது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களை தொட்டும் இன்னொரு துஆ வந்திருக்கிறது இந்த இருப்பிலே சொல்வதற்கு, 2 சஜிதாக்களுக்கும் இடையிலே. அது அதிகமான அறிஞர்கள் அந்த துஆவை எடுத்திருக்கிறார்கள். அதை குறிப்பிடுவார்கள். அல்லாஹும்ம ஃபிர்லி வர்ஹம்னி வஆஃபினி வஹ்தினி வர்ஸுக்னி என்பதுதான் அந்த துஆ. இந்த துஆவை சில அறிஞர்கள் ஹசன் என்று கருதுகிறார்கள். இன்னும் சில அறிஞர்கள் இது பலவீனமான செய்தி என்று கருதுகிறார்கள். ரப்பிஃபிர்லி என்பது பலமானது. அடுத்ததாக, என்றால் இதில் பலவீனம் இருக்கிறது. இந்த அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு தொற்று செய்தியிலே பலவீனம் இருக்கிறது என்றாலும் பல அறிஞர்கள் அதனை எடுத்திருக்கிறார்கள். அடுத்ததாக, 2 சுஜூதுகளுக்கும் இடையிலே உட்காருகின்ற பொழுது எவ்வாறு உட்கார வேண்டும்? இடது காலை விரித்து அந்த இடது காலின் மீது என்ன செய்ய வேண்டும்? அமர வேண்டும். இடது பாதத்தை விரித்து அந்த இடது பாதத்தின் மீது, இடது காலின் மீது அமர வேண்டும். வலது காலை நட்டி வைக்க வேண்டும். வலது பாதத்தை நட்டி வைக்க வேண்டும். இதற்கு ஆதாரமாக அபூ ஹுமைத் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஹதீஸ் தாரிமியிலே, அபூ தாவூதிலே இருக்கிறது. நபி அவர்களுடைய தொழுகை பற்றி அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? ثم يرفع رأسه, பிறகு நபி அவர்கள் அவர்களுடைய தலையை உயர்த்துவார்கள் சுஜூதிலிருந்து. فيثني رجله اليسرى, இடது காலை மடக்குவார்கள். فيقعد عليها, அந்த இடது காலிலே உட்கார்வார்கள். அதே போன்றுதான் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஹதீஸ் நஸாயிலே
மின் சுன்னத்தி ஸலாத்தி அன் தன்ஸிபல் கதமல் யும்னா. தொழுகையிலே உள்ள சுன்னாக்களிலே உள்ளதுதான் வலது காலை வலது பாதத்தை நட்டி வைப்பதும், வஸ்திக்பாலுஹு பிஅஸாபிஇஹல் கிப்லா. அதே போன்று தொழுகையாளி என்ன செய்ய வேண்டும்? அவர்களுடைய அந்த பாதத்திலே கால் விரல்களால் கிப்லாவை முன்னோக்க வேண்டும். வல் ஜுலூசு அலல் யுஸ்ரா, இடது காலின் மீது உட்கார்வது, இதெல்லாம் சுன்னா என்று அவர்கள் சொல்கிறார்கள். எனவே வலது காலை நட்டி வைத்து அந்த கால் விரல்களால் கிப்லாவை முன்னோக்குவது, அதே போன்று இடது காலிலே அமர்வது சுன்னாவாக இருக்கிறது என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அதே போன்று வலது காலை நட்டி இடது காலில் உட்காருவதை போன்றுதான் இன்னொரு முறையும் இருக்கிறது. அதுதான் சஜிதா, இரண்டு சஜிதாக்களுக்கும் இடையிலே இரண்டு பாதங்களையுமே நட்டி வைத்துவிட்டு வயஜ்லிசு அலா அகாபிஹா, அந்த குதிகால்கள் மீது என்ன செய்வது? அமர்வது, காலுடைய பாதத்துடைய பிற்பகுதி. எனவே அந்த கால் மீது அமர்வது, இரண்டு காலையும் நட்டிவிட்டு அந்த காலின் மீது அமர்வதற்கும் முடியும். அதுவும் மார்க்கத்திலே உள்ளதுதான். இதற்கு பெயர் இக்ஆ. இதற்கு இக்ஆ என்று ஒரு பெயர் இருக்கிறது. இதற்கு ஆதாரமாக தௌஸ் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி. அவர்கள் சொல்கிறார்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நாங்கள் சொன்னோம், இக்ஆ பற்றி சொன்னோம், அதாவது இரண்டு பாதங்களிலும் அமர்வதை பற்றி சொன்ன பொழுது அவர்கள் சொன்னார்கள், ஹிய சுன்னா, அது சுன்னா என்று சொன்னார்கள். وقلنا له إنا لنراه جفاء بالرجل. அவ்வாறு செய்வது ஒரு தூரமான ஒரு விஷயம், ஒரு வன்மையான ஒரு விடயம், அது நல்லது அல்ல என்று நாங்கள் கருதுகிறோம் என்று சொன்னபோது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், பல் ஹிய சுன்னத்து நபியிக், இல்லை, அது உங்களுடைய நபியுடைய சுன்னாவாக இருக்கிறது என்று அவர்கள் சொல்கிறார்கள். இது சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய எவ்வாறும் உட்காரலாம், சில நேரங்களிலே இவ்வாறு உட்காரலாம் என்று, இவ்வாறு உட்கார்வது மார்க்கத்திலே உள்ளது என்று இங்கே நூலாசிரியர் குறிப்பிடுகிறார். அடுத்ததாக 24வது அஸ்ஸுஜூது ஸானி வ துமஅனீனத்து ஃபீஹ், இரண்டாவது சுஜூத். முதலாவது சுஜூதிலே நாங்கள் அது ஒரு ருக்குன் என்பதை பார்த்தோம். அதிலே கருத்து வேறுபாடு இல்லை, இஜ்மா. அதே போன்றுதான் இரண்டாவது சுஜூதும் தொழுகையுடைய ஒரு ருக்குன். சுஜூத் மட்டுமல்ல, அந்த சுஜூதிலே தாமதித்தல் துமஅனீனாவும் ருக்குனாக இருக்கிறது. அங்கே சொன்ன அதே ஆதாரங்கள் தான் இங்கேயும் சொல்லப்பட்டிருக்கிறது. குர்ஆனுடைய வசனம், ருக்கு செய்யுங்கள் என்கின்ற, அந்த சுஜூத் செய்யுங்கள் என்ற கட்டளை அல்லாஹுடைய. அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை பிழையாக தொழுதவருக்கு கற்றுக் கொடுக்கின்ற பொழுது சுஜூத் செய்யுங்கள், அதற்கு பிறகு எழுந்து இருங்கள், அதற்கு பிறகு சுஜூத் செய்யுங்கள், அதிலும் துமஅனீனாவோடு இருங்கள் என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் புகாரி முஸ்லிம்ல இருக்கிறது. எனவே இரண்டாவது சுஜூத், அதிலே துமஅனீனா எல்லாம் வாஜிபாக இருக்கிறது. முதல் சுஜூதிலே எவ்வாறு தொழுகையாளி நடந்து கொண்டாரோ அதே போன்றுதான் இதிலும் அவர் நடந்து கொள்ள வேண்டும், செய்ய வேண்டும். அடுத்ததாக 25வது அமல் இஸ்திஹ்பாபு ஜல்சத்தின் ஹஃபீஃபத்தின் அகிப ஸஜ்தத்தி ஸானியா. இரண்டாவது சுஜூதுக்கு பிறகு, இரண்டாவது ரக்காவுக்காக எழும்புவதற்கு முன்னால், அடுத்த ரக்காவுக்காக சுஜூத், இரண்டாவது சுஜூத் செய்ததற்கு பிறகு நாங்கள் என்ன செய்வோம்? தஷஹுத், இரண்டாவது ரக்காவில் தஷஹுத் இருப்போம். அவ்வாறு அல்லாமல் முதலாவது, மூன்றாவது ரக்காக்களிலே நான்காவது ரக்காவுக்காக அல்லது இரண்டாவது ரக்காவுக்காக எழும்புவோம் இல்லையா? அந்த எழும்பக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே நாம் சற்று இலகுவாக, லேசாக, ஒரு சிறிது நேரம் உட்கார்ந்து விட்டு எழும்புவது முஸ்தஹப்பாக இருக்கிறது. இதற்கு ஆதாரமாக மாலிக் இப்னு ஹுவைரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸை நாங்கள் பார்க்கலாம். மாலிக் இப்னு ஹுவைரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸிலே அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். ஃபஇதா கான ஃபீ வித்ரின் மின் ஸலாத்தி, தொழுகையிலே ஒற்றைப்படையான ரக்காவா, முதலாவது ரக்கா, மூன்றாவது ரக்கா, இவ்வாறான ஒற்றைப்படையான ரக்காவிலே நபி அவர்கள் இருந்தால், லம் யன்ஹத் ஹத்தா யஸ்தவிய காயிதன், நபி அவர்கள் அந்த உட்காராமல் எழும்ப மாட்டார்கள் என்று அவர்கள் சொல்கிறார்கள். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையிலே என்ன செய்திருக்கிறார்கள்? முதலாவது, மூன்றாவது ரக்காக்கள் மாதிரியான ஒற்றைப்படையான அந்த ரக்காக்களிலே உட்கார்ந்து விட்டுத்தான், ஒரு சிறிய நேரம் உட்கார்ந்து விட்டு எழுந்திருக்கிறார்கள். அபூ ஹுமைத் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஹதீஸிலும் இது இருக்கிறது. நாம் ஏற்கனவே இதை சுட்டி காட்டினோம். அதிலே 10 சஹாபாக்களுக்கு முன்னால் அந்த தொழுகை
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை பற்றி அவர்கள் சொல்லக்கூடிய அந்த ஹதீஸ். அதிலே அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? இரண்டாவது சஜிதாவுக்கு பிறகு وَيَرْفَعُ رَأْسَهُ وَيَثْنِي رِجْلَهُ الْيُسْرَى. தலையை நபி அவர்கள் இரண்டாவது சஜிதாவிலிருந்து உயர்த்துவார்கள். அவர்களுடைய இடது காலை மடிப்பார்கள், இடது பாதத்தை மடிப்பார்கள். فَيَقْعُدُ عَلَيْهَا, அதன் மீது உட்காருவார்கள். حَتَّى يَرْجِعَ كُلُّ عَظْمٍ إِلَى مَوْضِعِهِ. ஒவ்வொரு எலும்பும் அதனுடைய இடத்துக்கு திரும்பி வரும் வரையில். எனவே ஒவ்வொரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்திலும் உட்கார்ந்து இருக்கிறார்கள் என்பதற்கு இந்த ஹதீஸும் ஆதாரமாக இருக்கிறது. இதுக்கு ஜல்சத்துல் இஸ்திராஹா என்று சொல்வார்கள். அடுத்ததாக 26வது அமல் இஸ்திஹ்பாபுல் கியாமி முஅ்தமிதன் அலா யதைஹ். சுஜூதிலிருந்து இரண்டாவது சுஜூதுக்கு பிறகு அடுத்த ரக்அவுக்காக எழும்புகின்ற போது அந்த இடத்திலே உட்கார வேண்டும் என்று சொன்னோம். அது சுன்னா என்று சொன்னோம், முஸ்தஹப். அதே போன்று அதிலிருந்து எழும்புகின்ற பொழுது இரண்டாவது சுஜூத் செய்துவிட்டு அடுத்த ரக்அவுக்காக எழும்புகின்ற போது இரு கைகளையும் ஊண்டி எழும்புவது முஸ்தஹப்பாக இருக்கிறது. இதற்கும் மாலிக் இப்னு ஹுவைரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸ் ஆதாரமாக இருக்கிறது. என்ன சொல்கிறார்கள்? அபு கிலாபா என்ற தாபி என்ன சொல்கிறார்? மாலிக் இப்னு ஹுவைரிஸ் அவர்கள் எங்களிடத்திலே வருவார்கள். ஒரு சஹாபியை பற்றி சொல்கிறார். எங்களிடத்திலே வருவார்கள். அவர்கள் வந்து சொல்வார்கள், அல்லாஹ்வுடைய தூதரின் தொழுகையை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா என்று சொல்லி நபி அவர்கள் தொழுதமோ போன்று அவர்கள் தொழுது காண்பிப்பார்கள். அது தொழுகை நேரமாக இருக்காது. இவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக அந்த தொழுகையை அவர்கள் நபி அவர்களுடைய தொழுகையை தொழுது காண்பிப்பார்கள். இரண்டாவது சஜிதாவிலிருந்து அவர்கள் தலையை உயர்த்துகின்ற பொழுது முதலாவது ரக்அவிலே இஸ்தவா காயிதன், அந்த இடத்தில் அவர்கள் உட்கார்வார்கள். ثم قام فاعتمد على الأرض. பிறகு எழும்புவார்கள், பூமியிலே ஊண்டி என்ன செய்வார்கள்? பூமியிலே கையை ஊண்டி எழும்புவார்கள் என்று சொல்கிறார்கள். அந்த கையை ஊண்டி எழும்புவது முஸ்தஹப்பாக இருக்கிறது. அடுத்ததாக 27வது ஆதாரத்தை பார்ப்போம். என்றால் இதுல இந்த மசாலாவில நாங்கள் ஏற்கனவே பார்த்த ஒரு மசாலாவில சுஜூதுக்கு போகின்ற பொழுது முதலில் கையை வைக்க வேண்டுமா அல்லது முதலில் காலை வைக்க வேண்டுமா என்ற மசாலாவில கருத்து வேறுபாடு இருக்கிறது என்பதை பற்றி நாங்கள் பார்த்திருந்தோம். அதில் எந்த ஒரு செய்தியும் பலமானதாக இல்லை என்று சொல்லியிருந்தோம். என்றாலும் நூலாசிரியர் ஒரு ஹதீஸை வைத்து முக்கியமாக ஒரு ஹதீஸை வைத்து முதலாவது கையை வைப்பது தான் பொருத்தமானது என்று சொல்லியிருந்தார்கள். அதே போன்று சிலர் இந்த மசாலாவிலும் கையை ஊண்டாமல் காலிலே எழும்புவது முஸ்தஹப் என்று சொல்கிறார்கள். ஆனால் அதற்கு எந்த ஒரு வரமான ஆதாரமும் இல்லை. எனவே கையை ஊண்டி எழும்புவது முஸ்தஹப்பாக இருக்கிறது இந்த ஹதீஸின் அடிப்படையில். அடுத்ததாக இன்னும் யாராவது காலிலே எழும்பினால் கையை உண்டாமல் பாவம் கிடையாது என்றால் இது வாஜிப் அல்ல. அடுத்த 27வது يعمل المصلي في كل ركعة من الصلاة كما فعل في الركعة الأولى. ஒரு தொழுகையாளி ஒவ்வொரு ரக்காவிலும் முதல் ரக்காவில் செய்ததை போன்றே என்ன செய்ய வேண்டும். முதல் ரக்காவிலே என்ன அமல்களை எல்லாம் செய்தாரோ அதே தான் ஒவ்வொரு ரக்காவிலும் இருக்கிறது. இதனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் தக்பீரத்துல் இஹ்ராம் இல்லை. முதல் ரக்காவில் மட்டும்தான் தக்பீரத்துல் இஹ்ராம் இருக்கிறது. தொழுகையை ஆரம்பிக்கக்கூடிய அந்த தக்பீர். அதே போன்று வர்ரஃபு ஃபீஹி, தக்பீரத்துல் இஹ்ராம் கையை உயர்த்துவோம், அது முதலாவது ரக்காவில் மட்டும்தான் இருக்கிறது. அடுத்த ரக்காக்களில் தக்பீரத்துல் இஹ்ராமோ அதிலே கை உயர்த்துவது இல்லை. அதே போல துஆவுல் இஸ்திஃப்தாஹ், தொழுகை ஆரம்பிக்கின்ற பொழுது துஆவுல் இஸ்திஃப்தாஹ் நாங்கள் ஓதுவோம். அந்த துஆவுல் இஸ்திஃப்தாஹும் ஏனைய ரக்காக்களில் இல்லை. அது தவிர உள்ளவை தொழுகையிலே முதல் ரக்காவில் உள்ளது போன்றுதான் தொழுகையாளி ஏனைய ரக்காக்களிலும் செயல்பட வேண்டும். அதே போன்றுதான் وكذلك القراءة بعد الفاتحة, ஃபாத்திஹாவுக்கு பிறகு ஓதுவது மூன்றாவது நான்காவது ரக்காக்களிலே என்ன செய்யக்கூடாது, ஓதுவது விடப்பட வேண்டும். இதை ஏற்கனவே நாம் சொல்லி இருக்கிறோம் என்று முல்லாசிரிக்கே சொல்கிறார். ஆனாலும் லுஹர் தொழுகையிலே மூன்றாவது நான்காவது ரக்காவுக்கு பிறகு ஓதலாம் என்பதையும் நாங்கள் பார்த்தோம். அதையும் முல்லாசிர் சொல்லியிருந்தார்கள். இதற்கு ஆதாரமாக தொழுகையை பிள்ளையாக தொழுது நபி அவர்கள் அந்த திருத்தி கொடுத்தார்கள் இல்லையா, அந்த ஹதீஸை நாங்கள் சொல்லலாம். அந்த ஹதீஸ்ல நபி அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? இஃப்அல் தாலிக ஃபீ ஸலாத்திக குல்லிஹா, உங்களுடைய எல்லா தொழுகையிலும்
அதனை நீங்கள் செய்யுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். எனவே ஒவ்வொரு ரக்காத்தையும் செய்யுங்கள் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். ஒரு ரக்காவை கற்றுக் கொடுத்து விட்டு எல்லா தொழுகையிலும் முழு தொழுகையிலும் இவ்வாறு செய்யுங்கள் என்று நபி அவர்கள் சொல்கிறார். அடுத்ததாக 28வது அமல் அத்தஷஹுதுல் அவ்வல் வல் குஊது லஹு பஅத ரக்அத்தைன். முதலாவது தஷஹுத். பழக்கத்திலே நாங்கள் அத்தஹியாத்து அதை கொண்டு ஆரம்பிக்கின்றோம். அத்தஹியாத் ஓதுவது என்று சொல்வோம். எனவே அதுதான் தஷஹுத். அந்த முதல் தஷஹுதுல அதற்காக தஷஹுத் ஓதுவதும் அதற்காக உட்காருவது 2வது ரக்காவுக்கு பிறகுதான் அந்த முதல் தஷஹுத் இருக்கிறது. இது தொழுகையுடைய வாஜிபுகளிலே ஒரு வாஜிப். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது கட்டளையிட்டு இருக்கார். இது ருக்குன் அல்ல, ஆனால் வாஜிப். அதனுடைய அர்த்தம் என்ன? மறதியாக ஒருவர் இதை விட்டால் அவர் சுஜூத் சஹூ செய்தால் போதுமானது, அவருடைய தொழுகை பாத்தில் ஆகாது. இது விடுபட்டதற்காக அதான் வாஜிப் என்றால் அர்த்தம். ருக்குன் என்றால் மறதியாக விடுபட்டாலும் அது செல்லுபடியாகாது, அதை செய்ய வேண்டும் என்று நாம் பார்த்தோம். இதற்கு ஆதாரமாக நபி அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? நபி அவர்கள் எங்கே கட்டளையிட்டிருக்கிறார்கள்? நசாயிலே வரக்கூடிய இந்த ஹதீஸிலே இதா கஅத்தும் ஃபீ குல்லி ரக்அத்தைனி, ஒவ்வொரு 2 ரக்அக்களிலும் நீங்கள் உட்கார்ந்தால் ஃபகூலு அத்தஹிய்யாத்து லில்லாஹ், அத்தஹிய்யாத்து லில்லாஹ் என்று நீங்கள் சொல்லுங்கள். எனவே நபி அவர்களுடைய கட்டளை சொல்லுங்கள் என்று நபி அவர்கள் கட்டளையிடுகிறார்கள். ஒவ்வொரு 2 ரக்அக்களிலும் உட்கார்ந்தால், ஒவ்வொரு 2 ரக்அ என்பது இது 2வது ரக்காவுக்கு பிறகு உட்கார்வது, அதே போன்று 4வது ரக்காவுக்கு பிறகு உட்கார்வது, இதிலெல்லாம் தஷஹுத் இருக்கிறது. வலைஸ ஹாதா தஷஹுது மினல் அர்கான், இந்த தஷஹுத் அர்கான்களிலே உள்ளதல்ல. அதனால் தான் ஃபலோ நசியல் முஸல்லி, தொழுகையாளி இதை மறந்தால் சஜத லிஸ்ஸஹ்வி, சஹூக்காக மறதிக்கான சுஜூது சஹூ செய்வார். வலைஸ அலைஹி ஆததுஹு, அவர் தந்த தொழுகையை திரும்ப தொழ வேண்டிய அவசியம் இல்லை. இதற்கு ஆதாரமாக அப்துல்லாஹ் இப்னு மாலிக் இப்னு புஜைனா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸ். அதிலே அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு ஒரு தொழுகையில 2 ரக்காக்கள் தொழுவித்து விட்டு அங்கே உட்காராமல் எழுந்து விட்டார்கள். மக்களும் அவர்களோடு சேர்ந்து, அதாவது முதல் தஷஹுதிலே உட்காராமல் எழுந்து விட்டார்கள். மக்களும் எழுந்ததனால் தொழுகையை முடித்ததற்கு பிறகு நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாம் கொடுப்பதை எதிர்பார்த்திருந்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாம் கொடுப்பதற்கு முன்னால் அல்லாஹு அக்பர் என்று சொல்லி தக்பீர் கூறி 2 சஜிதாக்கள் செய்தார்கள் அவர்கள் உட்கார்ந்திருக்கக்கூடிய நிலையிலே. பிறகு சலாம் கொடுத்தார்கள். எனவே சலாம் கொடுப்பதற்கு முன்னால் முதல் தஷஹுத் தவறிவிட்டால் சலாம் கொடுப்பதற்கு முன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 சஜிதாக்கள் செய்திருக்கிறார்கள் என்பதை இங்கே காண்பிக்கிறேன். இது ருக்குன் அல்ல. ருக்குனாக இருந்தால் அது விடுபட்டால் தொழுகை மறதியாக விடுபட்டாலும் செல்லுபடியாகாது என்று வந்துவிடும். ஆனால் இது ருக்குன் அல்ல என்பதனால் தான் அதை இங்கே விடுபட்டதனால் அது வாஜிப் என்பதனால் சஜிதா சஹூ செய்யப்படுகிறது. அடுத்ததாக ويجلس المصلي في هذا الجلوس ناصبا اليمنى مفترشا اليسرى, எப்படி உட்கார்வது? முதல் தஷஹுதுக்கு வலது காலை நட்டி இடது காலின் மீது என்ன செய்ய வேண்டும்? இடது காலின் மீது அதை விரித்து, இடது காலை விரித்து அதன் மேல் உட்காருவது. இதான் அதனுடைய 2 சஜிதாக்கிடையிலே எவ்வாறு நாங்கள் உட்காருவோமோ அதே போன்றுதான் இங்கே தஷஹுதுக்காகவும் உட்கார வேண்டும். இதற்கு அபு ஹுமைத் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ் புகாரியில் இருக்கக்கூடியது. நபி அவர்களுடைய தொழுகை பற்றி அவர் சொல்கின்ற பொழுது فَإِذَا جَلَسَ فِي الرَّكْعَتَيْنِ جَلَسَ عَلَى رِجْلِهِ الْيُسْرَى وَنَصَبَ الْيُمْنَى, அவர்கள் 2வது ரக்காவிலே உட்கார்ந்தால் அவர்கள் தன்னுடைய இடது காலின் மீது உட்கார்ந்து வலது காலை நட்டுவார்கள். எனவே தஷஹுதிலே இவ்வாறு உட்கார வேண்டும். அதே போன்று கைகளை எங்கே வைக்க வேண்டும் அந்த நேரத்திலே? இது இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஹதீஸில் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதா கஅத யதுஉ, உட்கார்ந்து துஆ கேட்டால் வதஅ யதஹுல் யும்னா, அவர்களுடைய வலது கையை வைப்பார்கள். அலா ஃபஹிதிஹில் யும்னா, அவர்களுடைய இடது தொடையின் மீது, வலது கையை இடது தொடையின் மீது வைப்பார்கள். வயதஹுல் யுஸ்ரா அலா ஃபஹிதிஹில் யுஸ்ரா, இடது கையை இடது தொடையின் மீது வைப்பார்கள். وَأَشَارَ بِإِصْبَعِهِ السَّبَّابَةَ, அவர்களுடைய ஆட்காட்டி விரலால் சைக்கினை செய்வார்கள். وَوَضَعَ إِبْهَامَهُ عَلَى إِصْبُعِهِ, அவர்களுடைய பெருவிரலை அவர்களுடைய அலா இஸ்பஹில் உஸ்தா, நடுவிரலிலே அவர்கள் வைப்பார்கள். وَيُلْقِمُ كَفَّهُ الْيُسْرَى عَلَى رُكْبَتِهِ, அவர்களுடைய இடது கஃபை
அவர்களுடைய இடது முழங்காலிலே வைப்பார்கள். எனவே வலது கையாய் அவர்கள் இப்ஹாம் என்பது பெருவிரலை நடுவிரலிலே வைப்பார்கள். ஆட்காட்டு விரலால் சைக்கினை செய்வார்கள். ஆட்காட்டு விரலால் இஷாரா செய்வார்கள். இடது கையை என்ன செய்வார்கள்? தொடையிலே வைப்பார்கள் என்று வந்தது மேலே, அதே போன்று முழங்காலிலும் வைத்துக் கொள்வார்கள். இடது கை முழங்காலிலும் இருக்கும், அதே போன்று தொடையிலும் இருக்கும். சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸிலே வகபத அஸாபிஅஹு குல்லஹா, நபி அவர்கள் எல்லா விரல்களையும் அவர்கள் மடக்கிக் கொள்வார்கள். வஅஷார பி இஸ்பஇஹி அல்லதி தலில் இப்ஹாம், இப்ஹாம் பெருவிரலுக்கு அடுத்து இருக்கக்கூடிய விரலால், அதாவது ஆட்காட்டி விரலால் சைக்கினை செய்வார்கள். வாயில் இப்னு ஹுஜர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் இப்னு அபி ஷைபா முஸன்னஃபிலே குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அதிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த தஷஹுதிலே நபி அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வஹல்லக பி இப்ஹாமிஹி வல் உஸ்தா, அவர்களுடைய இப்ஹாமின் மூலமாக பெருவிரலை கொண்டும் வல் உஸ்தா, உஸ்தான நடுவிரலை கொண்டும் அவர்கள் ஒரு வட்டம் போல் என்ன செய்வார்கள், செய்து கொள்வார்கள். வரஃபஅ அல்லதி தலில் இப்ஹாம், இப்ஹாமுக்கு அடுத்து இருக்கக்கூடிய, அதாவது ஆட்காட்டி விரல் பெருவிரலுக்கு அடுத்து இருக்கக்கூடிய அந்த விரலால் யதுஉ பிஹா, அந்த விரலை உயர்த்துவார்கள். யதுஉ பிஹா, துஆ கேட்பவராக அந்த விரலை உயர்த்தி துஆ கேட்பார்கள். என உயர்த்தி துஆ கேட்பார்கள் என்பது துஆ கேட்கின்ற, துஆ வருகின்ற இடங்களில் எல்லாம் உயர்த்துவது. எங்களுக்கு தெரியும் தஷஹுதிலே துஆ இருக்கிறது. தஷஹுதிலே அஸ்ஸலாமு அலைக அய்யுஹ் நபி என்பது துஆ, நபி அவர்களுக்கு நாங்கள் சலாம் சொல்வது துஆ. அதே மாதிரி சாலிஹான அடியார்களுக்கு துஆ செய்கிறோம், அதுவும் துஆ. அந்த மாதிரியான இடங்களிலே என்ன செய்யலாம், உயர்த்தலாம். அல்லது முழு தஷஹுதிலும் ஆரம்பத்திலிருந்து உயர்த்தலாம் என்றும் சிலர் சொல்வார்கள். சிலர் அந்த துஆ வரக்கூடிய இடங்களிலே உயர்த்தலாம் என்று சொல்வார்கள். அதே போன்று ஸலவாத் சொல்கின்ற பொழுது அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபி என்று சொல்வதை போன்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்வது. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத், அந்த ஸலவாத் என்பதும் துஆ. எனவே அந்த துஆவிலும் விரலை உயர்த்துவது. அதே போன்று அல்லாஹும்ம பாரிக், அதுவும் துஆ. அதல்லாமல் தஷஹுத் ஸலவாத் முடிந்ததற்கு பிறகு நாங்கள் தேவையான துஆக்களை தஷஹுதுக்கு பிறகு கேட்கலாம். அதிலும் விரலை உயர்த்துவது முஸ்தஹப். எனவே துஆக்கள் வருகின்ற பொழுது விரலை உயர்த்துவார்கள். துஆ செய்கின்ற நிலையிலே விரலை உயர்த்துவார்கள் என்றால் அந்த துஆ பல முறை அந்த இடத்திலே விரல் உயர்த்தப்படுகிறது என்று இப்னு உதைமின் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் போன்றவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே அந்த அடிப்படையிலே துஆ வரக்கூடிய இடங்களிலே உயர்த்தலாம். சிலர் இல்லை, உயர்த்துவது இங்கே துஆ என்பது அங்கே வரக்கூடிய ஒரு விடயம் என்பதனால் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை உயர்த்தலாம் என்றும் சொல்கிறார்கள். சில ஹதீஸ்களிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சைக்கினை செய்தார்கள், அசைத்தார்கள் என்று வந்திருக்கிறது. அந்த ஹதீஸ்ல பலவீனங்கள் இருக்கின்றன. அதை நூலாசிரியர் இங்கே சுட்டிக்காட்டி இருக்கிறார். வலம் யஸ்புத் அனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹ்ரீகுல் உஸ்புஇ பித்தஷஹுத், தஷஹுதிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரலை அசைத்தார்கள் என்பது பலமான அறிவிப்புல வரவில்லை என்ற அதிலே பலவீனம் இருக்கிறது. பல அறிவிப்பாளர்கள் அதை விட்டு அறிவித்திருக்கிறார்கள், சிலர் அறிவித்து சொல்லியிருக்கிறார்கள். எனவே அதிலே பலவீனம் என்பதுதான் பலமான கருத்து. என்றாலும் ரஃபா என்ற சொல் மாத்திரமே சில நேரம் அந்த இஷாரா என்ற வெறும் உயர்த்துவது மட்டுமல்லாமல் துஆ செய்கின்ற நேரத்தில் உயர்த்துவது என்பது அது ஒரு வகையான பல விடுத்தம் உயர்த்தப்படுகின்ற பொழுது அசைவாக இருக்கலாம். அல்லாஹு அலம், இது எப்படி சொன்னாலும் இது ஒரு சுன்னா முஸ்தஹப் ஆன ஒரு விடயம்தான். இது ஒரு முஸ்தஹப்பான விடயம்தான். விரல் அசைப்பதா அல்லது நீட்டுவதா என்பது ஒரு முஸ்தஹப்பான விடயம். இதிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது. அசைத்தல் என்று வரக்கூடிய அந்த நேரடி வார்த்தையிலே சிக்கல் இருக்கிறது. அது ஒரு சாதாரண அறிவிப்பாக பல ஆய்வாளர்கள், அறிஞர்கள் கருதுகிறார்கள். எனவே ஆனால் அந்த துஆ வரக்கூடிய இடத்திலே மாத்திரம் உயர்த்தினால் ஒரு வகையான அசைவு, அதுவும் தவறல்ல. அந்த கருத்தை இப்னு உதைமின் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள். இங்கே நூலாசிரியர் சொல்கிறார், வயன்துருல் முஸல்லி ஃபி ஹாலி தஷஹுதி இலா உஸ்புஇஹி, தொழக்கூடிய ஒருவர் அவர் தஷஹுதுடைய நேரத்தில் அவருடைய விரலை பார்ப்பார்.
நாங்கள் தஷஹுத் நிலையில இருக்கின்ற பொழுது தஷஹுதிலே இஷாரா செய்கின்றோம். அந்த இடத்துல எங்களுடைய விரலை நாங்கள் தஷஹுதுடைய நிலையிலே முழுமையாக எங்களுடைய விரலை பார்ப்பது முஸ்தஹப்பாக இருக்கிறது. அதற்கு ஆதாரமாக இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஹதீஸ் நசாயில இருக்கிறது. வரமா பிபஸரிஹி இலைஹா, சரியான அறிவிப்பாளர் வரிசையில் இருக்கிறது. நூலாசிரியர் இங்கே குறிப்பிடுகிறார், வரமா பிபஸரிஹி இலைஹா, தன்னுடைய பார்வையால் அந்த விரலை நோக்கினார்கள் என்றிருக்கிறது. அந்த இஷாராவை நோக்குவது, விரலை நோக்குவது அந்த நிலையிலே முஸ்தஹப்பாக இருக்கிறது. அடுத்ததாக தஷஹுதுடைய முறை, தஷஹுத் எவ்வாறு நாங்கள் செய்ய வேண்டும். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஹதீஸ் புகாரி முஸ்லிம்லே இருக்கிறது. அதிலே அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எனக்கு தஷஹுதை கற்றுத்தந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு தஷஹுத் ஓதுவதை கற்றுத்தந்தார்கள். வகஃபி பைன கஃபைஹி, என்னுடைய கஃப், என்னுடைய கை கஃப் என்பது எங்களுக்கு தெரியுமா கீழ் உள்ள அந்த பகுதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 2 கஃப்களுக்கும் இடையிலே இருந்தது என்று அதிலே சொல்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய கையை பிடித்து தஷஹுதை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. கமா யுஅல்லிமுனி ஸூரத மினல் குர்ஆன், குர்ஆனில் இருந்து நபி அவர்கள் சூராவை எனக்கு கற்றுத்தருவதை போல தஷஹுதையும் கற்றுத்தந்தார்கள். அதிலே நபி அவர்கள் என்ன கற்றுத்தந்தார்கள் என்பதை அவர்கள் சொல்கிறார்கள். அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத்து அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபிய்யு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து அஸ்ஸலாமு அலைனா வஅலா இபாதில்லாஹிஸ் ஸாலிஹீன். இது துஆ, இது இங்கிருந்து இங்கு வரையிலே துஆவாக இருக்கிறது. அஸ்ஸலாமு அலைனா வஅலா இபாதில்லாஹிஸ் ஸாலிஹீன், எங்கள் மீதும் சாலிஹான அடியார்கள் மீதும் சலாம் உண்டாவதாக. அதுக்கு முன்னால் நபியின் மீது சலாம் உண்டாவதாக என்று கேட்கின்றோம். அதுக்கு முன்னால் தஹியாத், சலவாத், தய்யிபாத் இதெல்லாம் அல்லாஹுக்குரியது என்று சொல்கின்றோம். பிறகு ஷஹாதா, 2 ஷஹாதாக்களையும் சொல்கின்றோம். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹ். அதே போல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஹதீஸை பாருங்கள். அதிலே அவர்களும் என்ன சொல்கிறார்கள், நபி அவர்கள் எங்களுக்கு குர்ஆனிலிருந்து சூராவை கற்றுத்தருவதை போன்று தஷஹுதை கற்றுத்தந்திருக்கிறார்கள், கற்றுத்தரக்கூடியவர்களாக இருந்தார்கள். எனவே தஷஹுத் முக்கியமானது. நபி அவர்கள் என்ன செய்தார்கள், அதை கற்றுக் கொடுக்கிறார்கள், அதிலே கவனம் எடுக்கின்றார்கள். அத்தஹியாத்துல் முபாரகாத்துஸ் ஸலவாத்துத் தய்யிபாத்து, இவ்வாறு ஓதலாம். இவ்வாறு நபி அவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். தஹியாத்து லில்லாஹி என்று ஓதலாம். அத்தஹியாத்துல் முபாரகாத்துஸ் ஸலவாத்துத் தய்யிபாத்து லில்லாஹி என்றும் ஓதலாம். السلام عليك أيها النبي ورحمة الله وبركاته والسلام علينا وعلى عباد الله الصالحين أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا رسول الله இவ்வாறும் ஓதலாம். அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்றும் ஓதலாம். இது சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ். தஹியா என்றால் என்ன என்பதை பற்றி நூலாசிரியர் இங்கே குறிப்பிடுகின்றார். தஹியா என்பது அதமா, அதாவது மகத்துவத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒன்று. தஹியா என்பது மகத்துவம், அதமா. வல் பகாஉ லில்லாஹி அஸ்ஸ வஜல், அதாவது தொடர்ச்சியாக இருப்பது, எஞ்சி இருப்பது, அழிவு இல்லாமல் இருப்பது, அது அல்லாஹ்வுக்கு மட்டும் உள்ளது என்பதுதான் அந்த தஹியாவிலே இருக்கிறது. ஸலவாத் என்பது மார்க்கத்தில் இருக்கக்கூடிய தொழுகைகள் அல்லாஹ்வுக்குரியன. தய்யிபாத் என்பது நல்ல வார்த்தைகள், தய்யிபாத் நல்ல விடயங்கள், நல்ல வார்த்தைகள், அதே போன்று நல்ல செயல்கள். அடுத்த விடயத்துக்கு நாங்கள் வருவோம். அத்தாசிஉ வல் 20, 29வது الصلاة على النبي عليه الصلاة والسلام عقب التشهدين. 2 தஷஹுதுகளுக்கும் பின்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் கூறுவது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து கூறுவது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது 2 தஷஹுதுகளுக்கு பின்னாலும் ஸலவாத்து கூறுவது சம்பந்தமாக இங்கே நூலாசிரியர் பேசுகிறார். இப்போது நாங்கள் பார்ப்போம். புகாரி முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸ் கஅப் இப்னு உஜ்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே நாங்கள் சொன்னோம், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே,
கைஃப ஸலாத்து அலைக்கும் அஹ்லல் பைத், நபியின் குடும்பத்தாராகிய உங்கள் மீது நாங்கள் எவ்வாறு அஹ்லுல் பைத் என்றால் வீட்டை சார்ந்தவர்கள், குடும்பத்தை உரியவர்கள், இவ்வாறு நாங்கள் எவ்வாறு ஸலவாத்து உங்கள் மீது சொல்வது. ஃபைன் அல்லாஹ் கத் அல்லமனா கைஃப நுஸல்லி அலைக்கும், உங்கள் மீது எவ்வாறு நாங்கள் சலாம் சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ் உங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறார். ஆனால் ஸலவாத் எவ்வாறு சொல்வது என்று கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே கற்றுக் கொடுக்கின்றார்கள். சரி, அதனால்தான் சிலர் தஷஹுதுக்கு பிறகு ஸலவாத் சொல்வது கட்டாயம் இல்லை, நபி அவர்களாகவே கற்றுக் கொடுக்காமல் கேட்கின்ற பொழுதுதான் என்ன செய்தார்கள், கற்றுக் கொடுத்தார்கள். கட்டாயமாக இருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கற்றுக் கொடுத்திருப்பார்கள் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கிறார்கள். அதை பற்றி நாங்கள் பார்ப்போம் பின்னால். எனவே என்ன சொல்கிறார்கள் நபி அவர்கள், என்ன சொல்றாங்க, நீங்கள் இவ்வாறு சொல்லுங்கள், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வஅலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வஅலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். இவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுக்கின்றார்கள். நூலாசிரியர் சொல்கிறார், وَالصَّحِيحُ أَنَّ الصَّلَاةَ عَلَى النَّبِيِّ صلى الله عليه وسلم تُقَالُ بعد التشهد الأول كما تُقال بعد التشهد الأخير. முதல் தஷஹுதுக்கு பிறகும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்லப்பட வேண்டும். அதாவது கடைசி தஷஹுதுக்கு பிறகு நபி அவர்கள் மீது ஸலவாத் சொல்லப்பட வேண்டும் என்பதை போலதான் முதல் தஷஹுதுக்கு பிறகும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்லப்பட வேண்டும். இது ஷாஃபி இமாம் அவர்களுடைய மத்ஹப். லிஉமூமி ஹாதல் ஹதீத் என்றால் இந்த ஹதீத் பொதுவாக இருக்கிறது. இந்த ஹதீத்திலே இறுதி தஷஹுதுக்கு பிறகு நீங்கள் ஸலவாத் சொல்லுங்கள் என்று சொல்லாமல் பொதுவாகத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே பொதுவாக எந்த தஷஹுதாக இருந்தாலும் அதற்கு பிறகு ஸலவாத் சொல்வது ஸலவாத் சொல்வது இருக்கிறது என்பதைத்தான் உலாசிரியர் இங்கே சொல்ல வருகின்றார். கடைசி தஷஹுதுக்கு பிறகு ஸலவாத் சொல்வது இருக்கிறது. ஆனால் அது வாஜிபா இல்லையா என்பதிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது. சில உலமாக்கள் அதை வாஜிப் என்றும், பெரும்பாலான அறிஞர்கள் அது முஸ்தஹப் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். முஸ்தஹப் என்றால் மிகவும் முக்கியமான முஸ்தஹப். நபி அவர்கள் கட்டளையிட்டிருப்பதனால் அது முஸ்தஹப். ஆனால் அது வாஜிப் இல்லை என்பதற்கு ஒரு ஆதாரத்தை நூலாசிரியர் இங்கே குறிப்பிடுகின்றார். வாஜிப் இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் முன்வைக்கக்கூடிய ஒரு ஆதாரம். அதுதான் ஒரு நபி தோழர் சொல்கிறார், கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஜுலின், நபி அவர்கள் ஒரு மனிதருக்கு சொல்கின்றார்கள், கைஃப தகூலு ஃபிஸ் ஸலாஹ், தொழுகையிலே நீங்கள் என்ன சொல்வீர்கள், எப்படி சொல்வீர்கள் என்று கேட்டபொழுது அவர் சொல்கிறார், அத்தஷஹத், நான் தஷஹுத் சொல்வேன் என்று சொல்கிறார். அத்தஹியாத் தான் தஷஹுத். ثم أقول, பிறகு நான் சொல்வேன், اللهم إني أسألك الجنة وأعوذ بك من النار, அல்லாஹ்வே உன்னிடத்திலே நான் சுவனத்தை வேண்டுகிறேன், நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன் என்று அவர் சொல்கிறார். இங்கே இந்த ஹதீஸிலே தஷஹுத் ஓதுவேன், அதுக்கு பிறகு நான் துஆ கேட்பேன், இந்த துஆவை கேட்பேன் என்று தான் அவர்கள் சொல்கிறார்களே தவிர ஸலவாத் சொல்கிறேன் என்று சொல்லவில்லை. எனவே ஸலவாத் சொல்வது கட்டாயமாக இருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலே அதை சொல்லி இருப்பார்கள் என்று சொல்கிறார்கள். எனவே ஸலவாத் சொல்வது முஸ்தஹப் என்பதற்கு நபி அவர்கள் ஸலவாத் சொல்வதற்கு சொல்லுங்கள் என்று கட்டளையிட்டது இருக்கிறது. ஆனால் அந்த ஸலவாத் சொல்வது முஸ்தஹப் அல் முஅக்கத, அதாவது முஸ்தஹப் முஅக்கத், சரியான கருத்தின்படி வலியுறுத்தப்பட்ட முஸ்தஹப் என்று நூலாசிரியர் இங்கே சொல்கிறார். எனவே வாஜிப் அல்ல என்பதுதான் பலமான கருத்து. ஸலவாத்தை ஒருவர் விட்டால் அவர் சுஜூத் ஸஹூ செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. சிலர் ருக்குன் என்று கூட சொல்லி இருக்கிறார்கள். ருக்குன் என்றால் விட்டால் அந்த தொழுகை செல்லுபடியாகாது. அடுத்ததாக 30வது அத்தஷஹுதுல் அஹீர், இறுதி தஷஹுத். இறுதி தஷஹுதை பொறுத்தவரையிலே இந்த இறுதி தஷஹுத் பெரும்பாலான அறிஞர்கள் தொழுகையுடைய அர்கான்களிலே ஒன்று என்று சொல்லியிருக்கிறார்கள். இறுதி தஷஹுதை ஒருவர் விட்டால் அவருடைய தொழுகை செல்லுபடியாகாது. சுஜூது ஸஹூ கூட செய்ய முடியாது, அவருடைய தொழுகை செல்லுபடியாகாது என்று ஆகிவிடும் என்றார் ருக்குன் என்று வருகின்ற பொழுது. ஆனால் நூலாசிரியர் என்ன சொல்கிறார் என்றால், வல் அக்ரப், ஆனால் மிக நெருக்கமான கருத்து, பலமாக கருத்தாக தெரிவது அன்னஹு மினல் வாஜிபாத், கடைசி தஷஹுதும் வாஜிபுகளில் உள்ளது
அது அர்கான்களில் உள்ளது அல்ல. எனவே அது வாஜிப். அதாவது முதல் தஷஹுதை பற்றி நாங்கள் பார்த்தோம். முதல் தஷஹுதை விட்டதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூது சஹு செய்தார்கள் மறந்ததற்காக. அதே போன்றுதான் இரண்டாவது தஷஹுது என்றுதான் உலாசிரியர் சொல்லக்கூடிய அந்த கருத்து. ஃபைனல் ஹதீத் அல் வாரித ஃபில் அம்ரி பிஹிமா வாஹித். ஏனென்றால் ஏன் அது இரண்டுக்கும் ஒரே சட்டம் என்றால் அது வாஜிப் மட்டும்தான் ருக்குன் அல்ல என்பதற்கு அங்கே ஹதீஸிலே வந்திருக்கக்கூடிய, அதாவது தஷஹுத் ஓத வேண்டும் என்று வந்திருக்கக்கூடிய அந்த ஹதீஸ் ஒரே ஹதீஸ் தான். ஃபைனல் ஹதீத் அல் வாரித ஃபில் அம்ரி பிஹிமா, இரண்டு தஷஹுத் ஓத வேண்டும் வந்திருப்பது ஒரு ஹதீஸ் தான். எனவே அந்த ஒரு ஆதாரத்தை வைத்து அதை வாஜிப் என்று சொன்னால் இதையும் வாஜிப் என்று தான் சொல்ல வேண்டும், இதை ருக்குன் என்று சொல்ல முடியாது என்பது அவர்களுடைய வாதமாக இருக்கிறது. முதல் தஷஹுதிலே என்ன செய்தார்களோ, தொழுகையாளி என்ன செய்தாரோ அதே தான் அவர் இந்த இரண்டாவது தஷஹுதிலும் செய்ய வேண்டும். இல்லா ஃபி கைஃபியத்தில் ஜுலூஸ், ஆனால் உட்காருகின்ற முறையை தவிர. உட்காருகின்ற முறையிலே இரண்டாவது தஷஹுதிலே எவ்வாறு உட்கார வேண்டும்? ஃபயஜ்லிசு முத்தவர்ரிகா, தவர்ருக் முறையிலே தான் இரண்டாவது தஷஹுதிலே உட்கார வேண்டும். தவர்ருக் என்பது என்ன என்பது இந்த அபூ ஹுமைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸிலே நீங்கள் பார்க்கலாம். அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொழுகை பற்றி என்ன சொல்கிறார்கள்? இதா ஜலஸ ஃபி ரக்அத்தில் ஆখিরা, கடைசி ரக்அவிலே நபி அவர்கள் உட்கார்ந்து விட்டால் கத்தம ரிஜ்லஹுல் யுஸ்ரா, இடது காலை முற்படுத்துவார்கள். வனஸபல் உஹ்ரா, வலது காலை அடுத்த காலை நட்டுவார்கள். வகஅத அலா மக்அததி, அவர்கள் தன்னுடைய பித்தட்டிலே நிலத்திலே உட்காருவார்கள் சொல்கிறார்கள். எனவே பித்தட்டை, எங்களுடைய உடலுடைய பின்பகுதியை நிலத்திலே வைப்பதுதான், உட்காருகின்ற அந்த இடத்தை காலிலே வைக்காமல் நிலத்திலே பூமியிலே வைப்பது, அதாவது நாம் தொழுகின்ற அந்த இடத்திலே வைப்பது. இவ்வாறு வைத்து கடைசி தஷஹுதிலே இவ்வாறு தவர்ருக்குடைய இருப்பைத்தான் நாங்கள் இருப்பது முஸ்தஹப்பாக இருக்கிறது. இதான் தஷஹுதுல் அவ்வலுக்கும் தஷஹுதுல் அஹீர் தானி, இரண்டாவது தஷஹுதுக்கும் இடையிலே உள்ள வித்தியாசம். அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, அல் ஹாதி வஸலாத்தூன் 31வது அமல் அத்துஆஉ அகிப தஷஹுதில் அஹீர், கடைசி தஷஹுதுக்கு பிறகு, தஹியாத்துக்கு பிறகு துஆ கேட்பது. இது முஸ்தஹப்பான ஒரு விடயம். துஆ கபூலாக்கப்படக்கூடிய இடங்களில் இந்த இடமும் ஒரு இடம். இதற்கு ஆதாரமாக நூலாசிரியர் இங்கே அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு ஹதீஸ் திர்மிதியிலே பதிவாக இருக்கிறது. நபி அவர்களிடத்திலே எந்த துஆ அதிகமாக பதிலளிக்கப்படும், ஐயு துஆஇ அஸ்மா, எந்த துஆ மிகவும் செவிமடுக்கப்படக்கூடியது, அதாவது மிகவும் பதிலளிக்கப்படக்கூடியது என்று கேட்டதற்கு ஜௌஃபுல் லைலில் அஹீர், இரவுலே கடைசி இரவுலே கேட்கப்படக்கூடிய துஆவும் வதுபரஸ் ஸலவாத்தில் மக்தூபாத், கடமையான தொழுகைகளுடைய பிற்பகுதியிலே கேட்கப்படக்கூடிய துஆவும் என்று நபி அவர்கள் சொன்னதாக ஒரு ஹதீஸ் இருக்கிறது. இந்த ஹதீஸ் ஹசன் என்று நூலாசிரியர் இங்கே குறிப்பிட்டிருக்கிறார். காரணம், இதனுடைய அறிவிப்பாளர் வரிசை துண்டிக்கப்பட்டிருக்கிறது என்றாலும் வேறு ஹதீஸ்கள் இதனுடைய கருத்துக்கு சார்பாக இருப்பதாக கருதித்தான் அதனை அவர்கள் சொல்லியிருக்கலாம். இல்லை என்றால் இந்த ஹதீஸுடைய அறிவிப்பாளர் வரிசை துண்டிப்பு இருக்கிறது. என்றாலும் தொழுகையுடைய கடைசி பகுதியிலே இந்த ஹதீஸை வைத்து சிலர் அல்லது அதிகமானவர்கள் தொழுகைக்கு பின்னால் துஆ கேட்பதை சொல்கின்றார்கள், அது முஸ்தஹப் என்பது. ஆனாலும் இன்னும் பலர் அறிஞர்களுடைய கருத்து தொழுகைக்குள்ளே தான் துஆ இருக்கிறது என்பது. தொழுகைக்குள்ளே துஆ இருக்கிறது என்பதிலே சந்தேகம் இல்லை. தொழுகைக்குள்ளே துஆ இருக்கிறது தஷஹுதுக்கு பிறகு சலாம் கொடுப்பதற்கு முன்னால், அந்த இடத்தை தான் நூலாசிரியர் இங்கே குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 விடயங்களிலிருந்து பாதுகாப்பு தேடுமாறு சொல்லி இருக்கின்றார்கள் இந்த இடத்திலே. எனவே தொழுகையாளி இந்த 4 விடயங்களை கொண்டு பாதுகாப்பு தேடுவது மிகவுமே முஸ்தஹப்பான ஒரு விடயம், மிகவுமே சுன்னா முஅக்கதா என்று நாம் சொல்வோம். சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ்ல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், இதா ஃபரக அஹதுக்கும் மின தஷஹுதில் ஆகிர், கடைசி தஷஹுதிலே ஒருவர் கடைசி தஷஹுதை முடித்துக் கொண்டால் உங்களில் ஒருவர் ஃபலியதஅவத் பில்லாஹி மின் அர்பா, 4 விடயங்களிலிருந்து அவர் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடட்டும். மின் அதாபி ஜஹன்னம் வ மின் அதாபில் கப்ரி,
ومن فتنة المحيا والممات ومن شر المسيح الدجال. நரகத்துடைய வேதனை, கபருடைய வேதனை, அதே போன்று வாழ்வு மரணம் ஆகியவற்றுடைய ஃபித்னா, நான்காவதாக மசீஹ் தஜ்ஜால், தஜ்ஜாலுடைய கெடுதி, இவற்றிலிருந்து பாதுகாப்பு தேடுமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 4 விடயங்களிலிருந்தும் பாதுகாப்பு தேடுமாறு சொல்லியிருக்கிறார்கள் கடைசி தஷஹுதுக்கு பிறகு. ஏன்னா கடைசி தஷஹுத் பொதுவாகவே துஆ கேட்பதற்கு சிறந்த ஒரு இடம். ஹதீஸ்களிலே இந்த இடத்திலே துஆ கேட்பது ஆர்வமூட்டப்பட்டிருக்கிறது. ஹதீஸ்ல வந்திருக்கக்கூடிய துஆக்களை ஓதலாம், அல்லது நாமும் விரும்பிய துஆக்களை அந்த இடத்திலே கேட்கலாம். அடுத்ததாக 32வது, தொழுகையிலிருந்து தஹல்லுலாவது, விடுபடுவது சலாம் கொடுப்பதன் மூலமாக. சலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்று சொல்லி சலாம் சொல்வதன் மூலமாகத்தான் தொழுகையிலிருந்து நாம் விடுபடுகின்றோம். தொழுகையிலிருந்து விடுபடுவதற்கு சலாம் சொல்வது தொழுகையுடைய ஒரு ருக்குன். நாம் தொழுகையிலே சலாம் சொல்லாமல் அதிலிருந்து விடுபட முடியாது. இது கட்டாயம் மட்டுமல்ல, அது ஒரு ருக்குனாகவும் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மிஃப்தாஹுஸ் ஸலாத்தி துஹூர், தொழுகையுடைய திறவுகோல் துஹூர், சுத்தம் செய்து கொள்ளுதல், புது செய்து கொள்வது தொழுகைக்குரிய மிஃப்தாஹ், திறவுகோல். வ தஹ்ரீமுஹ தக்பீர், தொழுகையுடைய ஆரம்பம் தக்பீர். வ தஹ்லீலுஹ தஸ்லீம், தொழுகையிலிருந்து விடுபடுவது, தொழுகையை முடித்துக் கொள்வது சலாம் கொடுப்பது. இந்த சலாமில் நாங்கள் 2 சலாம் கொடுக்கின்றோம். அதில் முதல் சலாம் தொழுகையுடைய ருக்குனாக இருக்கிறது. 2வது சலாம் முஸ்தஹப்பா முஅக்கதா, அதாவது சுன்னா முஅக்கதாவாக இருக்கிறது 2வது சலாம். முதல் சலாம் கட்டாயம் மட்டுமல்ல, ருக்குனும் கூட. சலாமுக்குரிய வார்த்தை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்ற வார்த்தை தான். வலது பக்கமாகவும் அதே போன்று இடது பக்கமாகவும் இவ்வாறு சொல்ல வேண்டும். சஹீஹ் முஸ்லிம்லே ஜாபிர் இப்னு சமுரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸை நீங்கள் பாருங்கள். அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரோடு நாங்கள் தொழுது கொண்டிருந்தோம். நாங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்று சொல்வோம். வ அஷார பியதிஹி இலா ஜானிபைஹி, அவர்கள் தமது கையால் 2 பக்கங்களும் என்ன செய்கிறார்கள், சைக்கினை செய்தார்கள். யார்? ஜாபிர் இப்னு சமுரா ரலியல்லாஹு அன்ஹு. இங்கே ஜாபிர் இப்னு சமுரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், ஆரம்ப காலத்திலே அவர்கள் சலாம் கொடுக்கின்ற பொழுது கையை அசைக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் 2 பக்கமாகவும். அதற்கு நபி அவர்கள் என்ன சொல்கிறார்கள், அலாமா தூபிஊன பிஐதீக்கும் கஅன்னஹா அத்னாபு கைலின் ஷும்ஸ், ஏன் நீங்கள் உங்களுடைய கைகளால் சைக்கினை செய்கிறீர்கள், அந்த தடுமாறுகின்ற குதிரைகளின் வாள்களை போன்று அது இருக்கின்றன. இன்னமா யக்ஃபி அஹதக்கும் அன் யதஅ யதஹு அலா ஃபகிதி, உங்களிலே ஒருவர் தனது தொடையிலே கையை வைப்பது போதுமானது. பிறகு அவர் தன்னுடைய சகோதரனுக்கு வலது பக்கமாகவும் இடது பக்கமாகவும் இருக்கக்கூடிய தனது சகோதரனுக்கு சலாம் சொல்லட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே சொல்கிறார்கள். எனவே 2 வலது இடது ஆகிய 2 பக்கங்களும் சலாம் கொடுப்பது முஸ்தஹப் என்பதைத்தான் நாங்கள் இங்கே இந்த ஹதீஸிலிருந்து தெரிந்து கொள்கிறோம். ஆரம்ப காலத்தில் இருந்த ஒரு நிலையை ஹதீஸில் சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம்ல இருக்கிறது. அதிலே அவர்கள் என்ன சொல்கிறார்கள், குன்து அரா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஸல்லிமு அலா யமீனிஹி வ அன் யஸாரி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலது புறமாகவும் அவர்களுடைய வலது பக்கமாகவும் அவர்களது இடது பக்கமாகவும் அவர்கள் சலாம் சொல்வார்கள். ஹத்தா அரா பயாத ஹத்தி, அவர்களுடைய கன்னத்தின் வெண்மையை நான் காணும் வரையில். எனவே அவர்கள் ஒரு பக்கம் திரும்புகின்ற பொழுது பின்னால் இருக்கக்கூடியவர்கள் அவர் நபி அவர்களுடைய முகத்தின் கன்னத்தின் வெண்மையை காண்பார்கள். எனவே அவர்கள் சரியாகவே வலது பக்கமாகவும் இடது பக்கமாகவும் திரும்புவார்கள் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். மாமூமை பொறுத்தவரையிலே இமாம் சலாம் கொடுத்ததற்கு பிறகுதான் மாமூம் சலாம் கொடுக்க வேண்டும். இமாம் சலாம் கொடுப்பதற்கு முன்னர் மாமூம் சலாம் கொடுத்தால் மாமூமுடைய தொழுகை பாத்திலாகி விடும் என்பதை இங்கு சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறார். அடுத்த விடயத்துக்கு வருவோம். தொழுகையிலே ஹுஷூ என்பது பணிவு. இது தொழுகையிலே மிக முக்கியமான ஒரு விடயம். தொழுகையிலே கட்டாயமாக உள்ளம் பணிவடைவதைத்தான் ஹுஷூ என்று சொல்கிறோம். ஹுஷூ என்றால் உள்ளம் பணிவடைய வேண்டும். அதாவது தொழுகையில் உள்ள செயல்பாடுகளும் அதே போல் தொழுகையிலுடைய வார்த்தைகளையும் நாம் சொல்கின்ற பொழுது எங்களுடைய உள்ளம் அந்த இடத்திலே சமூகம் தர வேண்டும். அந்த உள்ளத்தால் நாங்கள் உணர்ந்து அதனை செய்ய வேண்டும். எந்த அளவுக்கு எங்களுடைய தொழுகை பணிவுள்ள தொழுகையாக இருக்கிறதோ, உள்ளத்தினால் தொழப்படுகின்ற தொழுகையாக இருக்கின்றதோ, அந்த
தொழுகைக்கு அல்லாஹ்விடத்திலே மதிப்பு அதிகம், கூலி அதிகம். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், "கத் அஃப்லஹல் முஃமினூன்", முஃமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். யார் அந்த முஃமின்கள்? அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன், அவர்கள் தான் தமது தொழுகைகளிலே ஹுஷூ உள்ளவர்களாக, பணிவுள்ளவர்களாக இருப்பார்கள். எனவே பணிவு அப்படி என்பது உள்ளத்திலே அடிப்படை. ஹுஷூ என்பது இங்கே உள்ளத்தினால் ஏற்படக்கூடிய பணிவைத்தான் இது குறிக்கிறது. இதற்கு இன்னொரு ஆதாரமாக நூலாசிரியர் அம்மார் இப்னு யாஸிர் ரலியல்லாஹு அவர்களுடைய ஹதீஸ் அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி அவர்கள் சொல்கிறார்கள், "இன்னல் அப்த லா யுஸல்லி ஸலாத மா யுக்தபு லஹு மின்ஹா இல்லா உஷ்ருஹா", ஒரு அடியான் தொழுவான், அவனுக்கு அவனுடைய தொழுகையிலே 10ல் 1 தவிர அவனுக்கு எழுதப்பட மாட்டாது. அதாவது தொழுகைக்கு கிடைக்க வேண்டியதிலே 10ல் 1 அவனுக்கு தான் கிடைக்கும். அல்லது துஸ்உஹா 9ல் 1, அல்லது சும்னுஹா, சுபுஹா, சுதுசுஹா 8ல் 1, 7ல் 1, 6ல் 1, 5ல் 1, ஹும்சுஹா வ ருபுஹா 4ல் 1, வ சுலுசுஹா 3ல் 1, நிஸ்ஃபுஹா அரைவாசி. இந்த மாதிரி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதத்திலே தொழுகையிலே கூலி கிடைக்கின்றன என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். என்ன சொல்ல வருகிறார்கள் என்றால், நீங்கள் தொழுகின்ற பொழுது எந்த அளவுக்கு நீங்கள் ஈடுபாட்டோடு தொழுகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மை அதிகமாக இருக்கும் என்பதுதான். எனவே ஹுஷூ என்பது உள்ளத்திலே வரக்கூடியது. அதனுடைய தாக்கம் எங்களுடைய உடல் உறுப்புகளிலே வெளிப்படக்கூடியதாக இருக்கும். இதைத்தான் நூலாசிரியர் சொல்கிறார். அடுத்தது இன்னொரு விடயம், தொழுகையிலே கண்ணை மூடுவது அது ஹுஷூவுக்குரிய ஒரு செயலாக கருதப்பட மாட்டாது. அது ஹுஷூவுக்குரிய, அது மார்க்கத்திலே உள்ளது அல்ல. கண்ணை மூடிக்கொண்டு தொழுவது இல்லை. இல்லாஹி ஹாஜ, தேவை இருந்தால், ஒருவருக்கு டிஸ்டர்பாக இருக்கிறது, ஏதோ அந்த இடத்துல தேவை இருந்தால் அவ்வாறு மூடிக்கொள்ளலாம். இல்லை என்றால் அது ஹுஷூக்குரிய அடையாளமாகவோ அல்லது தொழுகையிலே உள்ளதோ அல்ல. வலைஸ மினல் ஹுஷூ தன்கீஸ் ரூஸ், அதே போன்றுதான் தலையை பணிப்பது, பார்வையை நாம் தாழ்த்தி கொண்டு எங்களுடைய உள்ளத்தை ஒருமைப்படுத்தலாம். அது அல்லாமல் தலையை நாங்கள் பணித்து கொண்டு தொழுவதும் அது ஹுஷூவில் உள்ளது அல்ல. அதே போன்று ஹுஷூவாக இருப்பதற்கு, தொழுகையிலே பணிவோடு உள்ளம் பணிவடைவதற்கு உதவி செய்யக்கூடியது, உள்ளம் ஈடுபாடோடு தொழுவதற்கு உதவி செய்யக்கூடிய இன்னொரு விடயம்தான் ஜோடிக்கப்பட்ட அலங்கரிக்கப்பட்ட விடயங்களை, ஆடைகளை தவிர்ந்து கொள்வது. அதே போன்று நாம் தொழுகின்ற இடத்திலே, தொழுகின்ற விருப்பிலே அலங்காரங்கள் இருப்பதை தவிர்ந்து கொள்வது எங்களுடைய சிந்தனை திசை திரும்பாமல் இருப்பதற்கு காரணமாக இருக்கும். புகாரி முஸ்லிம் வரக்கூடிய ஒரு ஹதீஸிலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆடையிலே தொழுதார்கள். அந்த ஆடையிலே அடையாளங்கள் இருந்தன. அந்த அடையாளங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தார்கள். தொழுகை முடிந்ததற்கு பிறகு இந்த ஆடையை நீங்கள் கொண்டு போய் அபூஜஹம் இடத்திலே கொடுங்கள். அபூஜஹம் இடத்திலே இருக்கக்கூடிய இன்னொரு ஆடையை சொல்கிறார்கள், அந்த ஆடையை என்னிடத்திலே கொண்டு வந்து கொடுங்கள் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். அதுக்கு காரணம் சொல்கிற பொழுது, ஃபஇன்னஹா அல்ஹத்னி ஆனிஃபன் அன் ஸலாத்தி, அவை, இந்த ஆடை என்னை தொழுகையை விட்டும் பாராமுகமாக்கிவிட்டது என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். கடைசியாக 34வது விடயம், பெண்கள் எவ்வாறு தொழுவது. பெண்களை பொறுத்தவரையில் அவர்கள் ஆண்களை போன்றுதான் அவர்களுக்கும் தொழுகை. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையிலே தொழுகையிலே எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. பொதுவாகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, நான் எவ்வாறு தொழ கண்டீர்களோ அவ்வாறு தொழுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இது ஆண்கள் பெண்கள் என்றில்லை, பொதுவான நபி அவர்களுடைய கட்டளை. எனவே ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தொழுகையிலே செயல்பாடுகளிலே எந்த வித்தியாசம் இல்லை என்பதுதான் சரியான கருத்து. அடுத்தது அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, இன்னும் சில மசாலாக்களை நாங்கள் பார்ப்போம். அதிலே ஒன்று அல் குனூது ஃபிஸ் ஸலவாத்தில் ஹம்ஸ், 5 நேர தொழுகையிலும் குனூத் ஓதுவது. நாசிலா, அதாவது இதுக்கு நாங்கள் குனூத் நாசிலா என்று சொல்வோம். ஏதாவது பிரச்சனைகள் வருகின்ற பொழுது அந்த நேரத்திலே ஐவேளை தொழுகையிலும் குனூத் ஓதுவது மார்க்கத்திலே இருக்கிறது. அது பிரச்சனைகள் கடுமையாகின்ற பொழுது ஓதுவது சிறந்தது, மார்க்கத்திலே உள்ளது. சில நேரங்களில், எல்லா நேரங்களிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு பிரச்சனையின் போதும் குனூத் ஓதினார்கள் என்று வரவில்லை. நபி அவர்களுடைய காலத்தில் நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கின்றன, ஆனால் ஒவ்வொரு பிரச்சனைகளும் குனூத் ஓதியதாக வரவில்லை. அடுத்ததாக குனூத் என்பது எல்லா தொழுகையிலும், 5 நேர தொழுகையிலும் ஓதலாம். சில தொழுகைகளில் மாத்திரம் கூட ஓதலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குனூத்தை ஓதியிருக்கிறார்கள், குனூத் செய்திருக்கிறார்கள் ருக்குவுக்கு பிறகு கடைசி ரக்அத்திலே. தொழுகையுடைய லுஹர் தொழுகையிலே நீங்கள் குனூத் ஓதுவதாக இருந்தால் கடைசி ரக்அத்திலே, 4வது ரக்அத்திலே ருக்கு செய்து முடித்ததற்கு பிறகு குனூத் ஓதுவது தான் சரியானது. புகாரி முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸிலே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொழுகையை நான் உங்களுக்கு நெருக்கமாக்கி காட்டுகிறேன், அவர்களுடைய தொழுகைக்கு நெருக்கமாக தொழுது காட்டுகிறேன் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுகிறார்கள். அவர்கள் கடைசி ரக்அவிலே, லுஹர் தொழுகையிலே கடைசி ரக்அவிலே
குனூத் ஓதுவார்கள். என்ன செய்கிறார்கள்? குனூத் ஓதினார்கள். வஸலாத்தில் இஷா தொழுகையிலும் வஸலாத்தி சுப்ஹி சுபஹ தொழுகையிலும் குனூத் ஓதுகிறார். இந்த எல்லா தொழுகையிலும் ஓதலாம். பஅதமா யகூலு சமி அல்லாஹு லிமன் ஹமிதா சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொன்னதற்கு பிறகு ஃபயதுல் லில் முஃமினீன வயல்அனுல் குஃபார், மூமின்களுக்கு துஆ செய்வார்கள், காஃபிர்களை லஅனா செய்வார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிர் மஅூனாவில் கொல்லப்பட்ட நபித்தோழர்களுக்காக, பிர் மஅூனா என்ற ஒரு நிகழ்விலே கொல்லப்பட்ட நபித்தோழர்களுக்காக 30 நாட்கள் என்ன செய்தார்கள்? குனூத் ஓதினார்கள் என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். ரிஅல், தக்வான், லிஹ்யான், உஸய்யா போன்ற கோத்திரங்கள், இந்த கோத்திரங்கள் நபித்தோழர்கள் கொலை செய்தார்கள். இவர்களுக்கு எதிராக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் குனூத் ஓதினார்கள். இது 30 நாட்கள் ஓதி இருக்கிறார்கள். பிறகு அல்லாஹு தஆலா பிர் மஅூனாவில் கொல்லப்பட்டவர்கள் விடயத்திலே குர்ஆன் வசனத்தை இறக்குகிறான். அந்த குர்ஆன் வசனம் நஸ்க் செய்யப்பட்டது, மாற்றப்பட்டது. எங்களுக்கு தெரியும், குர்ஆனிலே சட்டங்கள் மாற்றப்பட்ட வசனங்கள் இன்றும் இருக்கின்றன. ஆனால் திலாவா மாற்றப்பட்ட, ஓதுவதும் மாற்றப்பட்ட வசனங்கள் அது குர்ஆனிலே இன்று இல்லை. நபியர்களுடைய காலத்தில் ஓதப்பட்டது சில வசனங்கள், அது பிறகு அந்த திலாவாவு கூட மாற்றப்பட்டிருக்கு. அப்படியான ஒரு வசனம் தான் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அந்த பிறகு அந்த வசனம் நஸ்க் செய்யப்பட்டது. அன்பல்லிகு கௌமனா அன் கத் லகீனா ரப்பனா ஃபரதிய அன்னா வரதீனா அன்ஹு என்பதுதான் அந்த ஆயா. அடுத்ததாக புகாரி முஸ்லிம் வரக்கூடிய இன்னொரு ஹதீஸ். இதெல்லாம் நாம் எதற்கு சொல்கிறோம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குனூத்து நாஸிலா ஓதி இருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருக்கு எதிராகவோ அல்லது எவருக்கு சார்பாகவோ துஆ கேட்க விரும்பினால் ருக்குவுக்கு பிறகு குனூத் ஓதுவார்கள். அதாவது காவிர்களுக்கு எதிராக, முஸ்லிம்களுக்கு அநியாயம் செய்கின்ற பொழுது, அல்லது முஸ்லிம்கள் ஏதோ ஒரு விஷயத்திலே மாட்டிக்கொண்டிருக்கின்ற பொழுது காவிர்களிடத்தில் அவர்களுக்கு சார்பாக துஆ கேட்பார்கள். 2 நிலைக்கு துஆ கேட்கலாம். ருக்குவுக்கு பிறகு ஓதுவார்கள் என்று இங்கே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். இதா கால சமி அல்லாஹு லிமன் ஹமிதா, சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று நபி அவர்கள் சொன்னால் என்ன சொல்வார்கள்? அல்லாஹும்ம ரப்பனா லக்கல் ஹம்த், அல்லாஹும்ம அன்ஜில் வலீத் இப்னுல் வலீத் வ ஸலமத் இப்னு ஹிஷாம் வ அய்யாஷ் இப்னு அபி ரபீஆ. இவ்வாறு சில காஃபிர்கள், அதாவது காஃபிர்களிடத்திலே மாட்டிக்கொண்டிருந்த சிலர், இது பிர் மஅூனா சம்பவம் அல்ல, வேறு சம்பவத்திலே மக்காவிலே காஃபிர்களிடத்திலே மாட்டிக்கொண்டிருந்த சில நபித்தோழர்கள், இவர்களுடைய பெயர்களை சொல்லி அல்லாஹ் தஆலா அவர்கள் இவர்களை பாதுகாப்பாயாக என்று, இவர்களை காப்பாற்றுவாயாக என்று நபி அவர்கள் துஆ கேட்கிறார்கள். அதே போன்று அல்லாஹும் முஷ்துத் வதஅதக அலா முதர் கோத்திரம் மீது உன்னுடைய கடுமையாக்கு, தண்டனையை கொடு என்று நபி அவர்கள் துஆ கேட்கிறார். வஜஅல்ஹா சினீன கசினி யூசுப் நபியுடைய காலத்தில் ஏற்பட்ட அந்த பஞ்சத்தை போன்று பஞ்ச காலங்களை அவர்களுக்கு ஏற்படுத்துவாய் என்று கேட்டிருக்கிறார்கள். எனவே இங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குனூத் ருக்குவுக்கு பிறகு ஓதி இருக்கிறார்கள். யஜ்ஹரு பிதாலிக், அதனை சத்தமிட்டு ஓதுவார்கள். வகான யகூலு ஃபி பஅதி ஸலாத்திஹி ஃபி ஸலாத்தில் ஃபஜ்ரி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸலாத்துல் ஃபஜ்ர் தொழுகையிலே என்ன சொல்லி இருக்கிறார்? அல்லாஹும்ம லஅன் ஃபுலானன் வ ஃபுலானா, அல்லாஹ்வே இன்னாரை நீ சபிப்பாயாக. காஃபிர்கள் அஹ்யாஇன் மினல் அரப், அரபு சில கோத்திரங்களை குறித்து நபி அவர்கள் இவ்வாறு அவர்களுக்கு எதிராக துஆ கேட்டிருக்கிறார். அல்லாஹ் தஆலா லைஸ லக மினல் அம்ரி ஷைஉன் என்ற குர்ஆன் வசனம் இறக்கி இருக்கிறான். அதற்கு பிறகு நபி அவர்கள் அந்த குனூத்தை விட்டிருக்கிறார்கள். அதே போன்றுதான் குனூத் ஓதுகின்ற பொழுது 2 கைகளையும் உயர்த்துவதும் மார்க்கத்திலே இருக்கிறது. அதே போன்று மாமூம்கள் அதற்கு ஆமீன் சொல்வதும் இருக்கிறது. இதற்கு ஆதாரமாக அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸ் அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிர் மஅூனாவிலே கொல்லப்பட்ட அந்த நபித்தோழர்கள் மீது கவலைப்பட்டது போன்று கவலைப்பட்டதை நான் பார்த்ததில்லை என்று சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ர் தொழுகையை தொழுதால் அவர்களுடைய 2 கைகளையும் உயர்த்தி அவர்களுக்கு எதிராக துஆ கேட்பார்கள். அதாவது குனூத்திலே துஆ கேட்டார்கள் என்று இங்கே அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். அதாவது ஃபஜ்ர் தொழுகையில் மட்டுமல்ல, ஃபஜ்ர் தொழுகையிலே நபி அவர்கள் தொடர்ச்சியாக கேட்டிருக்கிறார் என்பதுதான் இது தெரிகிறது. ஏனைய தொழுகைகளிலும் கேட்டிருக்கிறார் என்பதை நாங்கள் முன்னால் வந்த ஹதீஸ்களிலே பார்த்திருக்கின்றோம். அடுத்ததாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் இப்னு ஹுஸைமாவிலே இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ச்சியாக ஒரு மாதம் குனூத் ஓதினார்கள். துஹுர், அஸ்ர், மக்ரிப், இஷா, சுபஹ் என்று 5 நேர தொழுகையிலும் குனூத் ஓதினார்கள். ஃபி துப்ரி குல்லி ஸலாத்தின், ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னர் என்றால் அந்த தொழுகைக்குள்ளே தான். ஃபி துப்ரி குல்லி ஸலாத்தின் கால இதா கால சமி அல்லாஹு லிமன் ஹமிதா, விளக்கமாக சொல்கிறார்கள். சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொன்னால் ஃபி ரக்அத்தில் அഖீரா, கடைசி ரக்அவிலே யதுஉ அலா ஹய்யின் மின் பனி சுலைம் அலா ரிஅலின் வ தக்வான் வ உஸய்யா
அதாவது சில கோத்திரங்களை குறிப்பிட்டு இந்த கோத்திரங்களுக்கு எதிராக அவர்கள் துஆ கேட்டார்கள். வயுஅம்மினு மன் கல்ஃபஹு, அவர்களுக்கு பின்னால் இருந்தவர்கள் ஆமீன் சொன்னார்கள். அர்சல இலைஹிம் யதுஊஹும் இலல் இஸ்லாம் ஃபகதலூஹும், நபி அவர்கள் இந்த தோழர்களை அவர்களுக்கு இஸ்லாம் பக்கம் அழைப்பதற்காக அனுப்பி வைத்தார்கள். அவர்களோ அந்த நபித்தோழர்களை கொலை செய்தார்கள். இதற்காகத்தான் நபி அவர்கள் அங்கே குனூத்து நாசிலா ஓதினார்கள். குனூத்து நாசிலா மார்க்கத்திலே இருக்கிறது, அதிலே கையேந்தலாம். அதுக்கு அதே போன்று ஆமீன் சொல்வதும் இருக்கிறது. அடுத்ததாக குனூத்துல் வித்ர், வித்ர் தொழுகையிலே குனூத் ஓதுவது. வித்ர் தொழுகையிலே குனூத் ஓதுவது மார்க்கத்திலே இருக்கக்கூடிய ஒன்று என்று நூலாசிரியர் இங்கே குறிப்பிடுகிறார். இதற்கு ஒரு அறிஞர்கள் கூட்டம் பலர் ஹசன் ரலியல்லாஹு அவருடைய ஹதீஸை எடுத்திருக்கிறார்கள். என்றால் அந்த ஹதீஸிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு சில வார்த்தைகளை கற்றுத்தந்தார்கள், அதை வித்ருடைய குனூத்திலே ஓதுவதற்காக என்று சொல்கிறார்கள். இப்படியான ஒரு அறிவிப்பு இருக்கிறது. ஆனால் பல அறிவிப்புகளிலே வித்ருடைய குனூத்திலே ஓதுவதற்கு என்ற வார்த்தை அங்கே இல்லை. அதிகமான அறிவிப்பிலே பொதுவாகத்தான் இருக்கிறது. அதனால் பல ஹதீஸ் துறை அறிஞர்கள் இந்த ஹதீஸுடைய வித்ருடைய குனூத்திலே என்ற வார்த்தை பலவீனமானது என்று சொல்கிறார்கள். ஆனால் இந்த துஆ இருக்கிறது. அல்லாஹும்ம ஹ்தினி ஃபீமன் ஹதைத் வஆஃபினி ஃபீமன் ஆஃபைத் வதவல்லனி ஃபீமன் தவல்லைத் வபாரிக் லீ ஃபீமா அஅதைத் வகினி ஷர்ர மா கதைத் இன்னக தக்தி வலா யுக்தா அலைக் வஇன்னஹு லா யதில்லு மன் வாலைத வலா யஇஸ்ஸு மன் ஆதைத் தபாரக்த ரப்பனா வதஆலைத். இந்த துஆ நபி அவர்கள் கற்றுக் கொடுத்தது ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. ஆனால் இது வித்ரிலே என்ற வார்த்தை, குனூத் வித்ருடைய குனூத்திலே என்ற வார்த்தையிலே தான் சர்ச்சை இருக்கிறது. அதனை பல அறிஞர்கள், ஹதீஸ் துறை சார்ந்த அறிஞர்கள் பலவீனப்படுத்தி இருக்கிறார்கள். அதே போன்று இந்த துஆவை எப்போதும் என்ன செய்யலாம், ஓதலாம். ஆனால் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வித்ரிலே குனூத் ஓதுவார்கள், முழு வருடமுமே குனூத் ஓதுவார்கள் என்றிருக்கிறது. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரமதானுடைய இறுதி பகுதியிலே, ரமதானுடைய இறுதி அரைவாசியிலே 15க்கு பிறகு குனூத் ஓதுபவர்களாக குனூத் ஓதி இருக்கிறார்கள். எனவே சஹாபாக்கள் இவ்வாறு குனூத் ஓதி இருப்பதனால் குனூத் ஓதுவது என்கின்ற ஒரு விடயம் வித்ரிலே இருக்கிறது. என்றாலும் நபி அவர்களை தொட்டும் அவர்கள் இரவு தொழுகையிலே குனூத் ஓதியதாக எந்த ஒரு சஹீஹான ஹதீஸும் ஆதாரபூர்வமான ஹதீஸும் இல்லை. ஓதி இருக்கலாம், ஆனால் தொடர்ச்சியாக நபி அவர்கள் ஓதி இருக்க முடியாது. அப்படி ஓதி இருந்தால் கட்டாயமாக ஹதீஸ்களிலே அது வந்திருக்கும். எனவே பொதுவாக வித்ரிலே குனூத்தை விடுவதுதான் ஏற்றமானது என்று இங்கே நூலாசிரியர் சொல்கிறார். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்ததை போன்று யாராவது செய்தால் அதுவும் தொடர்ச்சியாக செய்யாமல் இருக்க வேண்டும். நாதிரன், அது விட்டு அதாவது எப்போது ஒரு நாளைக்கு அவ்வாறு செய்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் ரமதானிலே குனூத் ஓதுவது நல்லது, ரமதானிலே குனூத் ஓதுவது ஏற்றமானது. இது சஹாபாக்களுடைய செயல்பாடை வைத்து நூலாசிரியர் இங்கே சொல்லியிருக்கிறார். அதே போன்று குனூத்து நாசிலாவிலே எவ்வாறு கையை உயர்த்துவதும் ஆமீன் சொல்வதும் இருக்கிறது, அதே போன்று வித்ரிலே குனூத் ஓதினாலும் கையை உயர்த்துவதும் ஆமீன் சொல்வதும் இருக்கிறது என்பதை நூலாசிரியர் இங்கே சுட்டிக்காட்டி இருக்கின்றார். அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, அஸ்ஸலாத்து ஃபின் நிஆல், அதாவது செருப்பு அணிந்து தொழுவது சம்பந்தமாக நாங்கள் பார்ப்போம். அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, பாதணிகளை அணிந்து கொண்டு தொழுவது முஸ்தஹப். இதற்கு ஆதாரமாக அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே அபூ மஸ்லமா என்பவர் கேட்கின்றார், அகான நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஸல்லி ஃபீ நஅலை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய பாதணிகளிலே தொழக்கூடியவர்களாக இருந்தார்களா என்று கேட்டதற்கு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆம் என்று சொல்கின்றார்கள். அதே போன்று ஷத்தாத் இப்னு அவுஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், ஹாலிஃபுல் யஹூத ஃபஇன்னஹும் லா யுஸல்லூன ஃபீ நிஆலிஹிம் வலா ஹிஃபாஃபிஹிம், யூதர்களுக்கு நீங்கள் மாறு செய்யுங்கள், ஏனென்றால் யூதர்கள் அவர்களுடைய பாதணிகளிலோ அல்லது காலுறைகளிலோ தொழுவதில்லை. நிஆல் என்பது செருப்பு, ஹிஃபாஃப் என்பது ஹுஃப், தோள்களினால் உருவாக்கப்பட்ட, மிருகங்களின் தோள்களினால் பதப்படுத்தப்பட்ட தோள்களினால் உருவாக்கப்பட்ட சொக்ஸ் போன்ற காலுறைகள். எனவே இவற்றிலே நீங்கள் தொழுங்கள், யூதர்கள் அவ்வாறு தொழுவதில்லை, யூதர்களுக்கு மாறு செய்யுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே அந்த வகையில பாதணிகளை அணிந்து கொண்டு தொழ முடியுமான இடத்திலே தொழுவது அல்லது ஹுஃப்கள் போன்ற அமைப்புகளை நாம் அணிந்து கொண்டு தொழுவது முஸ்தஹப்பானது. அதை கலட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் பார்த்திருக்கிறேன் என்று அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், யுஸல்லி ஹாஃபியன் வ முன்தஇலன்
நான் அவர்கள் பாதணி இல்லாமலும் செருப்பு அணியாதவர்களாகவும் செருப்பு அணிந்தவர்களாகவும் தொழுவதை நான் பார்த்திருக்கிறேன். சில நேரங்களில் செருப்பு அணிந்திருப்பார்கள் தொழுகையில, சில நேரங்களில் செருப்பு அணியாமல் வெறும் காலோடு இருப்பார்கள். சரி, இப்போது நாம் தொழுகின்ற நேரத்திலே நாம் செருப்பு அணியவில்லை என்றிருந்தால் அந்த செருப்பை தொழுகையுடைய நிலையிலே நாங்கள் எங்கே வைத்துக் கொள்ளலாம்? நாங்கள் தொழுகின்ற பொழுது எங்களுக்கு பக்கத்தில், அன்றைய காலத்திலே உங்களுக்கு தெரியும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பள்ளிவாசலாக இருக்கலாம், இன்னும் சற்று 100 வருடங்களுக்கு முன்னால், 50 வருடங்களுக்கு முன்னால் சென்றால் அதிகமான பள்ளிவாயல்களிலே மணல் தான் கீழே இருக்கும். எனவே அவர்கள் அதிலே தான் தொழுவார்கள். பாதணியோடு செருப்பணிந்து கொண்டு கூட என்ன செய்வார்கள்? தொழுவார்கள். நீங்கள் அவ்வாறான சூழ்நிலையிலே இன்று வெளியிலே தொழ வேண்டிய நிலை ஏற்பட்டால் அந்த நேரத்திலே நீங்கள் பாதணி அணிந்து கொண்டு தொழலாம். இன்றையுள்ள பள்ளிவாசல்களிலே காபட் போட்டிருப்பார்கள். அந்த இடங்களிலே நீங்கள் பாதணிகளை அணிந்து கொண்டு செல்வது பொருத்தமில்லாமல் இருக்கும். ஆனால் இவ்வாறான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு கிடைக்கின்ற பொழுது அந்த இடத்துல நீங்கள் பாதணி அணிந்து கொண்டு தொழுவது மிக முக்கியம். அது முஸ்தஹப்பான விரும்பத்தக்க ஒரு விடயம். எனவே பாதணியை ஒருவர் அணிய விரும்பவில்லை, தன்னிடம் பாதணி இருக்கிறது, அது பையிலே போட்டிருந்தாலும் சரி அல்லது பாதணி வெளியிலே இருந்தாலும் சரி, செருப்புகளை அவர் எங்கே வைக்க வேண்டும்? தொழுகையுடைய நபி அவர்கள் சொல்கிறார்கள், இதா ஸல்லா அஹதுக்கும் ஃபலா யதஉ அலைஹி அன் யமீனிஹி வலா அன் யஸாரிஹி. உங்களில் ஒருவர் தொழுதால் அவர் தனது பாதணிகளை தனது வலப்புறமாகவோ இடப்புறமாகவோ வைக்க வேண்டாம். ஃபதகூன அன் யமீனி கைரிஹி. ஏனென்றால் அவர் வலப்புறமாகவோ இடப்புறமாகவோ வைத்தால் இன்னொருவருடைய வலது பக்கமாக அது இருக்கும். வலப்புறமாக வைத்தால் இன்னொருவர் இடது பக்கம். ஆனால் அவர் இடப்புறமாக வைத்தால் இன்னொருவருக்கு அது வலதுபுறமாக இருக்கும். வலதுபுறமாக வைக்கக்கூடாது, இடதுபுறமாக வைக்கலாம். ஆனால் இன்னொருவருக்கு என்ன செய்யும்? அது அவருடைய வலதுபுறமாக இருக்கும். அவருடைய வலதுபுறத்துக்கு நாங்கள் செருப்பை வைத்ததாக ஆகும். சில பேர் தன்னை மட்டும்தான் யோசிப்பார்கள், மற்றவர்களை யோசிக்க மாட்டார்கள். நிறைய சந்தர்ப்பங்களிலே இங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை இந்த இடத்திலே சொல்கிறார்கள். சில பேர் தொழுகையில என்ன செய்வார்கள்? கைகளை விரிக்க வேண்டும் என்று விரிப்பார்கள். மற்றவர்களுக்கு அது டிஸ்டர்பாக இருக்கும். அவர்களுக்கு கையை விரிக்க முடியாது, சுஜூதும் செய்ய முடியாது, நெருக்கடிக்குள்ளாக்குவார். அதை பற்றி நாங்கள் பார்த்தோம் முன்னால். அதே போன்றுதான் இங்கே நபி அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸை பாருங்கள். நீங்கள் வலப்புறமாக உங்களுடைய பாதணிகளை வைக்காதீர்கள், இடப்புறமாகவும் வைக்காதீர்கள் என்றால் அது இன்னொருவருடைய வலப்புறமாக இருக்கும். இல்லா அல்லா யகூன அன் யஸாரிஹி அஹதுன். அவருடைய இடப்புறத்திலே யாரும் இல்லாமல் இருந்தால் பிரச்சனை இல்லை, அப்போது வைக்கலாம். ஒருவர் சஃபுடைய கடைசி ஒருவராக தொழுகின்றார் இடப்பக்கமாக, அப்போது அவர் யாருமே அங்கே வந்திருக்க போவதில்லை என்றால் வைக்கலாம். அல்லது யாரும் வராத ஒரு இடத்திலே தொழுகிறார், வேறு யாரும் இடப்பக்கமாக வந்து சேர மாட்டார்கள் என்றால் அங்கே வைக்கலாம். வல் யதஉ மா பைன ரிஜ்லைஹி. அப்படி என்றால் எங்கதான் செருப்பை வைப்பது என்றால் தன்னுடைய இரு கால்களுக்கும் இடையில் வைத்துக் கொள்ளட்டும். தொழும் பொழுது வலப்புறமாக இடப்புறமாக வைக்காமல் தனது இரு கால்களுக்கும் இடையில் வைத்துக் கொள்ளட்டும். இடப்புறம் யாரும் இல்லை என்றால் இடப்புறமாக வைக்கலாம். வலப்புறத்துக்கு இங்கே முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருப்பதை பாருங்கள். இன்னொரு அறிவிப்பிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இதா ஸல்லா அஹதுக்கும் ஃபஹலஅன அலைஹி. தனது பாதணிகளை அவர் கலட்டினால் ஃபலா யுதி பிஹிமா அஹத். அதன் மூலமாக, அந்த பாதணிகள் மூலமாக எவருக்கும் அவர் தொந்தரவு கொடுக்க வேண்டாம். மற்றவர்களுக்கு தொந்தரவு கொடுப்பது இபாதாவுடைய விடயத்திலாவது இருந்தால் தான் சரியாக இபாதா செய்ய வேண்டும். மற்றவர்கள் எப்படி போனாலும் பரவாயில்லை என்று இருக்க முடியாது. எனவே மற்ற பிறருக்கு நீங்கள் தொந்தரவு கொடுக்க கூடாது. அவர் தனது கால்களுக்கு இடையிலே அதனை வைத்துக் கொள்ளட்டும் அல்லது அதிலே தொழுது கொள்ளட்டும். அதை அணிந்து கொண்டு அவர் துரட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். சரி, அடுத்ததாக நாங்கள் இன்னொரு விடயத்துக்கு வருவோம். அல் ஃபத்ஹு அலல் இமாம். இமாம் தவறு விடுகின்ற பொழுது இமாமுக்கு அதனை நாங்கள் திருத்தி கொடுப்பது. ஒரு இமாம் தவறுவிட்டால் மாமூம் அவருடைய தவறை உணர்த்த முடியும். எவ்வாறு மாமூம் தவறை உணர்த்துவது? ஆண்களாக இருந்தால் தஸ்பீஹ் செய்வதன் மூலமா சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லி இமாம் விட்ட தவறை உணர்த்தலாம். பெண்களாக இருந்தால் அவர்கள் கையை தட்டுவதன் மூலமாக, அவர்களுடைய கை மேல் கையை தட்டுவதன் மூலமாக அவர்கள் இமாம் விட்ட தவறை உணர்த்தலாம். பாருங்கள், பெண்களுக்கு இங்கே அவர்களுடைய குரல் அவுரா இல்லாமல் இருந்தாலும் அவர்களுடைய குரலை அந்த தொழுகையிலே அவர்கள் சத்தமாக சொல்வது தவிர்க்கப்படுகிறது. இங்கே இது கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம். பெண்கள் ஆண்களை போன்றவர்கள் அல்ல என்பதை இது உணர்த்துகிறது. என்றால் அதனால் இன்னொருவர் ஃபித்னாவுக்கு உள்ளாகலாம் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். இன்னொருவர் ஃபித்னாவுக்கு உள்ளாகின்ற விதத்திலே பெண்கள் நடக்கக்கூடாது. வைதல் துபிஸ அலைஹி ஆயத்துன் வல் துபிஸத் அலைஹி ஆயத்துன். இமாமுக்கு ஒரு ஆயா சிக்கலாகிவிட்டது, பிழையாகிவிட்டது, மாறிவிட்டது, வேறு ஆயாவோடு அது மாற்றிக்கொண்டு விட்டது என்றால்
فيقرأه له على الصواب. மாமும் என்ன செய்யலாம், அந்த குர்ஆன் வசனத்தை சரியான முறையில அவருக்கு ஓதி காண்பிக்கலாம். இதற்கு ஆதாரமாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஹதீஸ், ஆண்கள் தஸ்பீஹுல் ரிஜால், நபி அவர்கள் சொல்கிறார்கள், ஆண்களுக்கு தஸ்பீஹ் செய்வது இருக்கிறது, பெண்களுக்கு கை தட்டுவது இருக்கிறது. புகாரி முஸ்லிமிலே இடம்பெற்றிருக்கிறது. அதே போன்று இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், நபி அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், சலாத்தன், அதாவது இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தொழுகை தொழுதார்கள். அவர்களுக்கு ஒரு ஆயா சிக்கலாகிவிட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மனிதர், அதனால் அவர்களுக்கும் அந்த ஒரு ஆயா அவர்களுக்கு அதிலே மறந்து விட்டது. இன்னொரு ஆயாவோடு சிக்கலாகி இருக்கலாம். அப்போது தொழுது முடிந்ததற்கு பிறகு உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கேட்கிறார்கள், அஸல்லைத மஅனா, எங்களோடு நீங்கள் தொழுதீர்களா என்று கேட்கிறார்கள். அவர் ஆம் என்று சொல்ல, ஃபமா மனஅக அன் தஃப்தஹ அலைய, ஏன் எனக்கு நீங்கள் அதை திருத்தி தரவில்லை என்று உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் நபி அவர்கள் கேட்கிறார்கள். இந்த ஹதீஸ் ஹசனான ஹதீஸ், பல வழிகளிலே வந்திருப்பதனால். சரி, அடுத்த கடைசியான ஒரு தலைப்புக்கு நாங்கள் இப்போது வருவோம். அதான் உணவு. உணவு கொடுக்கப்படுகிறது, உணவு பரிமாறப்படுகிறது. இந்த நேரத்திலே தொழுகைக்காக அதானும் சொல்லப்படுகிறது. இந்த நேரத்திலே எதை முற்படுத்துவது என்றால், தொழுகையை முற்படுத்துவதா அல்லது உணவை முற்படுத்துவதா என்றால் உணவை முற்படுத்த வேண்டும். என்றால் அவர் தொழுகையிலே சென்று உணவு யோசனையிலே சரியான ஹுஷூ இல்லாமல், ஈடுபாடு இல்லாமல் தொழுவார். அதனால் உணவு சாப்பிட்டு விட்டுத்தான் தொழ வேண்டும் என்று நபி அவர்கள் சொல்கிறார். இதா உகீமத்திஸ் ஸலாஹ், தொழுகை நிலைநாட்டப்பட்டால், இகாமா சொல்லப்பட்டால், வகத் குத்திமத் தஆம், உணவும் கொடுக்கப்பட்டு விட்டது, பரிமாறப்பட்டு விட்டது, ஃபயப்தஉ பித்தாம், உணவை ஆரம்பமாக சாப்பிடுவார். ஹத்தா லா யன்ஷகில் அன் ஸலாத்தி, தொழுகையிலே அவர் தொழுகையை விட்டும் பாராமுகமாக இருக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காக. வலா யன்பகி அன் யுகத்திம அத்-தஆம ஃபீ வக்திஸ் ஸலாஹ் வலா யன்பகி அன் யுகத்தம அத்-தஆமு ஃபீ வக்திஸ் ஸலாஹ், தொழுகை நேரத்திலே உணவு பரிமாறப்படுவதும் சரியானது அல்ல. அதுக்கு முன்னால் உணவை பரிமாற வேண்டும், அல்லது பசி இல்லாவிட்டால் அது பின்னால் தொழுது முடிந்ததற்கு பிறகு உணவை கொடுக்கலாம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரி முஸ்லிமிலே இருக்கிறது. இதா உதிஅத் அஷாஉ வ உகீமத்திஸ் ஸலாஹ், உணவு வைக்கப்பட்டு விட்டது, தொழுகையும் நிலைநாட்டப்பட்டு விட்டது, இகாமா சொல்லப்பட்டு விட்டது என்றால், ஃபப்தஉ பில் அஷா, இரவு உணவை நீங்கள் ஆரம்பமாக சாப்பிடுங்கள். இரவு உணவும் வைக்கப்பட்டு விட்டது, தொழுகைக்கான இகாமாவும் சொல்லப்பட்டு விட்டது என்றால் முதலில் நீங்கள் உணவை சாப்பிடுங்கள் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். அதேபோல் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸும் இருக்கிறது, புகாரி முஸ்லிமிலே தான் அதுவும் இருக்கிறது. அதே நபி அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், உங்களில் ஒருவருடைய இரவு உணவு வைக்கப்பட்டு விட்டது, தொழுகையும் இகாமா சொல்லப்பட்டு விட்டது என்றால், ஃபப்தஉ பில் அஷா, நீங்கள் அஷாவை, அதாவது இரவு உணவை நீங்கள் சாப்பிடுங்கள். வலா யஅஜலன்ன ஹத்தா யஃப்ருக மின்ஹு, அதை அவர் முடிக்கும் வரையிலே அவர் அவசரப்பட வேண்டாம். எனவே அவர் அதை சாப்பிட்டு விட்டு அவர் சென்று தொழலாம். எனவே அரைகுறையாக சாப்பிட்டு விட்டு பசி போகாமல் சாப்பிட்டு சென்றால் திரும்பவும் அவருடைய எண்ணம் தொழுகையில ஈடுபாடு உள்ளதாக இருக்காது, சாப்பாட்டை நோக்கி இருக்கும். அதே போன்றுதான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய இன்னொரு ஹதீஸ், நபி அவர்கள் சொல்கிறார்கள், லா ஸலாத பிஹதரத்தித் தஆம், உணவு இருக்கின்ற நிலையிலே, உணவு பரிமாறப்பட்டிருக்கின்ற, உணவு வந்திருக்கின்ற நிலையிலே தொழுகை கிடையாது. வஹுவ யுதாஃபிஉல் அஹ்பதான், அதே போன்று மலஜலம் தட்டி கொண்டிருக்கின்ற நிலையிலே, ஒருவரை மலஜலம் தட்டி கொண்டிருக்கிறது, அந்த நிலையிலேயும் தொழுகை கிடையாது. அதாவது இந்த நேரத்தை நீங்கள் தொழாதீர்கள், முதலாவது அதனை நீங்கள் முடித்துவிட்டு வாருங்கள் என்பதைத்தான் நபி அவர்கள் சொல்கிறார். சரி, ஒருவர் இரவு உணவுக்கு முன்னால் தொழுது விட்டார், சாப்பிடவில்லை, தொழுது விட்டார், தொழுகையிலே அவருக்கு இரவு உணவு ஞாபகம் வரவில்லை, தொழுகை விட்டும் அவர் பராமுகமாகவில்லை, தொழுகையிலே ஈடுபாட்டோடு தொழுதார் என்றால் ஃபலா கராஹத அலைஹி, அவர் மீது அவருக்கு எந்த ஒரு கராகவும் இல்லை, அதாவது அது வெறுக்கப்பட்ட ஒரு விடயம் அல்ல. ஆனால் தொழுகையில இருந்து கொண்டு அவர் தொழுகையில ஈடுபாடு இல்லாமல் போனால் உணவின் காரணமாக அது அவருக்கு மக்ரூஹாக இருக்கிறது என்பதை நூலாசிரியர் இங்கே சொல்லியிருக்கிறார். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அடுத்த வகுப்பிலே நாங்கள் ஏற்கனவே தொழுகையுடைய அமல்களை பார்த்த அமல்களை சுருக்கமாக இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பிலே பார்க்கலாம். இத்தோடு நாங்கள் இந்த வகுப்பை முடித்துக் கொள்வோம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. السلام عليكم ورحمة الله وبركاته.